Shalom, shalom, shalom. Shalom to everyone who has joined us. Today we will be discussing on a very familiar text, very familiar story which we have memorized for years. But the essence lies between the hidden facts. We don't realize that. We just read, we just memorize the story, we just blot it out like we know everything. No, that's not it. The essence lies between the hidden parts. So we have to inquire that, we have to investigate that, we have to ask questions about that. More questions, more faith. That's the secret. The one without zero questions will never know who God is. But the one who questions, who keeps on questioning, like Thomas did, will know God more than anyone else. So today we'll be inquiring, we'll be investigating, we'll find out the essence, we'll be using it in our lives. So this will help you to taste the love of God. So I want you to stay connected, listen to the full message and make a comment. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 37:18-24. Genesis chapter 37, 18-24. ஆதியாகமம் 37:18-24. வாசிக்க கேட்போம். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தல் ஆகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டுவிடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. அல்லேலூயா. அந்த கடைசி வசனத்தை கொஞ்சம் திரும்ப வாசிங்க. 24th verse. அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. Then they took him and cast him into a pit, and the pit was empty, there was no water in it. Hallelujah. இந்த செய்தியின் தலைப்பு, the pit is precious. குழி விலை மதிப்பற்றது. The pit is precious. குழி விலை மதிப்பற்றது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, குழி விலை மதிப்பற்றது. The pit is precious. How? Why? How could it be? We'll find out the reasons. But keep your hands, let's pray. கையை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீங்கள் நடத்த போகிற இந்த புதிய காரியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இதை நாங்கள் கற்றுக்கொள்ள, வாழ்க்கையில் செயல்படுத்த, அதை செயல்படுத்தி நாங்கள் வெற்றி பெற நீர் உதவி செய்யும். பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஷலோம். ஒன்ஸ் அகேன் ஷலோம், ஷலோம், ஷலோம். கொஞ்சம் அழகாக சிரிங்க பார்ப்போம், மகிழ்ச்சியா. ஷலோம். என்ன கோபமாக முறைக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்துறீங்க. அழகாக இருக்கீங்க சிஸ்டர். பியூட்டிஃபுல். காட் பிளஸ் யூ. யுவர் ஸ்மைல் இஸ் பியூட்டிஃபுல். ஓகே, ஃபைன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சப்ஜெக்டை எத்தனை முறை வேணாலும் பேசலாம், தவறே கிடையாது. ஆனால் மனப்பாடம் பண்ணி கதை இதுதான் அப்படின்னு முடிவு செய்கிறது இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் இதில் புது கண்ணோட்டம் இருக்குமான்னு தேவன்கிட்ட கேட்கறது ஞானம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பைபிளில் பண்ணுற ஒரே தப்பு மனப்பாடம். மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுத்துட்டு நேரம் தான் நேரம் இல்லாமல் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம. தட் இஸ் நாட் நெசசரி. இன்சைட் அவுட் மட்டும் இருக்கக்கூடாது, அவுட்புட் மட்டும் இருக்கக்கூடாது, இன்புட் இருக்கணும், இன்சைட் இருக்கணும். எவ்வளோ டீப் இந்த, ஏன்னா திஸ் இஸ் நாட் அ ஹிஸ்ட்ரி புக். எத்தனை முறை வேணாலும் நான் அடித்து சொல்லுவேன், இது ஒரு வரலாறு சம்மந்தப்பட்ட வேதம் கிடையாது. அப்படி வரலாறு சம்மந்தப்பட்டது அந்த காலத்தோடய முடிஞ்சிருக்கணும். இந்த காலத்திற்கோ இப்போவும் பதில் தருதுன்னா திஸ் இஸ் நாட் அ ஹிஸ்ட்ரி புக், திஸ் இஸ் அ லிவிங் புக். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இந்த வேதத்துக்கு உயிர் இருக்குன்னு எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சிம்பிள் as that. பைபிள் as life, because words is eternal. உலகமே அழிந்து போனாலும், இயேசு கிறிஸ்துவே பரத்திலிருந்து இறங்கலைனாலும், எது அழியாதுன்னு பிதாவானவர் சொல்லியிருக்காரு? வார்த்தை ஒரு நாளும் அழிந்து போகாது. The words are eternal. Hallelujah. அதனால this has life.
இன்னைக்கு அட்வைஸ் கொடுக்கும், நாளைக்கு அட்வைஸ் கொடுக்கும், இன்னொரு 4 வருஷம் கழித்து சொல்லும். எல்லாமே இதில் பொருந்தி இருக்கு. அப்படின்ற சமயம் we have to be very careful in these things. சும்மா வெளியில் வாசிச்சோம். இன்னைக்கு வந்து ரொம்ப கடமைக்கு நம்ம பைபிள் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 2, சங்கீதம் ஒரு 5ன்னு ஒரு ஷெடியூல் போட்டு வச்சுருப்போம் ஒரு நாளைக்கு. தட் இஸ் நாட் ஹவ் யூ டூ இட். யூ ஹவ் டு இன்வெஸ்டிகேட் த வேர்ட். இன்வெஸ்டிகேட் தான் சரியான இன்வெஸ்டிகேஷன். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பழைய படத்தில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. போலீஸ் வந்து வில்லனை கட்டி போட்டு கேட்பாரா இல்லையா, நீ தானே பாம்பு வச்ச அப்படின்னோடனே வில்லன் சொல்லவே மாட்டார். அப்புறம் அவரை அடித்து பிடிச்சி கேள்விலாம் கேட்பாங்க. ஆமாம் தானே? அது மாதிரி நீங்கள் துருவி தேங்காய் துருவாங்கல்ல, தாயார்களுக்கு நல்லா தெரியும் அந்த தேங்காய் துருவுறது. அது மாதிரி யூ ஹேவ் டு இன்வெஸ்டிகேட். ஏன் இந்த வார்த்தை போடப்பட்டிருக்கு, எதனால் போடப்பட்டிருக்கு, ஏன் இது இவ்வளோ சீரியஸாக இருக்குது அப்படின்றது காட்டிலுமே த வெரி பர்ஃபெக்ட் வே டு ரீட் த பைபிள், வேதத்தை எப்படி வாசிக்கணும் அப்படின்னா உங்களே நீங்கள் அந்த இடத்துக்கு கொண்டு போயிடணும். ஹலோ, தட்ஸ் ஹவ் யூ மஸ்ட் ரீட் பைபிள். ஒரு 3ஆம் மனுஷனாக இருந்தால் சரி ஆமாம் அப்படி வாசிக்கக்கூடாது. யோசேப் இடத்துல நான் இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன், ஆனால் யோசேப் ஏன் இதை பண்ணார், என்ன காரணம், அப்படி கேள்விகள் கேட்கும்போது கேள்விகள் கேட்க கேட்க விசுவாசம் வளர ஆரம்பிக்கும். பதில் தெரிய வரும், உண்மைகள் தெரிய வரும். இன்னைக்கு கேள்விகள் கேட்காம ஸ்டேஜில் ஒருத்தர் சொல்ற புரிதலோட நீங்க நிறுத்திட்டு வீட்டுக்கு போய் அதையே மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. என் செருப்பு சைஸ் வந்து 8, ஹலோ, என் ஷூ சைஸ் வந்து 8. ஏன் 8 சைஸ் ஜோயலுக்கு பத்துமா, இல்லை ஹேனாக்கு பத்துமா? ஹேனாக்கு என் ஷூ சைஸ் 8 பத்துமா? ஹேனாவோட சைஸு 4, அவளுக்கு 4க்கு ஏற்ப தான் வாங்கணும். அது மாதிரி உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வேணுமோ அதை நீங்கள் தான் ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கணும். வாரம் என்னால் வசனம் இதுன்னு தான் சொல்ல முடியுமே தவிர உங்கள் பிரச்சனைக்கு ஏற்ப உங்கள் புரிதலுக்கு ஏற்ப நீங்கள் தான் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கணும். தட் இஸ் வை யூ மஸ்ட் ஈட் பைபிள், யூ மஸ்ட் ஈட் த வேர்ட்ஸ். நான் செஞ்சால் மட்டும் பத்தாது. ஹலோ, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்கள் எல்லாரும் சொல்லுவேன், இப்போ சபைனாலே ஒரு கான்செப்ட் இருக்கும், ஆடுகள் மேய்ப்பன், கரெக்டா? உங்களுக்கு பதிலாக நான் புல்லு சாப்பிட முடியுமா? மேய்ப்பன் புல்லை எங்கேயாவது சாப்பிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆடெல்லாம் ஒரு ஓரம் கட்டிக்கிட்டு உனக்கு பதிலாக நான் புல்லை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. மேய்ப்பனுக்கு என்ன வேலை? தவறான வழியில் போகாமல் தட்டி உள்ளே கொண்டு வர்றது தான் என் வேலை. வழி தெரியாமல் நின்னா இதுதான் வழின்னு சொல்லி கொடுக்கறது என் வேலை. சாப்பிட வேண்டியது உங்கள் கடமை. சாப்பிடாம உயிர் போயிருச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம் தானே? சாப்பிட முடியாமல் நீங்கள் நின்னீங்கன்னா அதுக்கு நான் வழி சொல்லுவேன். இதை எப்படி சாப்பிடணும், எந்த நேரத்தில் சாப்பிடணும், எப்படி பயன்படுத்துகிறோன்றது என் வேலை. சாப்பிட வேண்டியது யார் கடமை? பகலை பார்த்து சொல்லுங்கள். இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகளை சாப்பிட வேண்டியது என் கடமை. சொல்லுங்கள், டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நாவ் அது இல்லாதனால தான் நம்ம இன்னைக்கு தோற்று போயிடுறோம். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம எல்லாரும் மெய் பண்ண எனக்காக எல்லாத்தையும் பார்த்துக்குவாருன்னா தட்ஸ் நாட் ஹவ் இட் ஒர்க்ஸ். யூ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் கையில் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நீங்கள் செயல்படுத்தும் போது வேதம் அவ்வளோ பிரமாதமாக வேலை செய்யும் உங்களுக்கு. அல்லேலூயா. ஸோ வேதத்தை வாசிக்கும் போது உங்களே அந்த இடத்துக்கு கொண்டு போய் வாசிக்கணும். அப்படி வாசிக்கும் போது தான் உண்மைகளும் ஆழங்களும் சத்தியங்களும் புரியும். அப்படி இந்த சப்ஜெக்டை எத்தனை முறை நம்ம பேசியிருந்தாலும் நம்ம டக்குன்னு வந்து அப்படியே ஒரு சில பார்ட்டெல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணுவோம். குழியில் விழுந்தாருங்க, ஆமாம் குழியில் விழுந்தார், என்னப்போ ஆண்டவர் ஒரு நாள் தூக்கலையா? நமக்கு முக்கியமாக ஆண்டவர் தூக்கினதான் இருக்குமே தவிர குழி எவ்வளோ பெருசு நம்ம பார்க்கவே மாட்டோம். நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தர் வழி சொல்லிட்டு இருப்பாரு தான் பட்ட வேதனைய. என்ன வேதனை? அதான் வந்து நீ தான் பணம் வச்சிருக்கீல்ல, வேதனையை கன்சிடரே பண்ண மாட்டோம். ஹலோ, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதான் நீ நல்லா தானே இருக்க, அப்போ அவன் பட்ட கஷ்டம் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அதை நம்ம என்னைக்குமே கன்சிடர் பண்ணோம். நமக்கு என்னன்னா அவன் நம்மளோட பெருசா இருக்கான்றதுதான் முக்கியமே தவிர அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே வந்தான்றது நம்ம யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயும் ஒரு பேச்சு இருக்கும். வெளியிலேயும் நான் கேள்விப்பட்டு இருக்கேன். அவங்க அப்பா இறந்தோடனே சர்ச்சை எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு என்னப்பா அப்படின்னா, இந்த இடத்துல பேசுறதுக்கு நான் எவ்வளோ ட்ரைனிங் எடுத்திருக்கேன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? உங்க யாருக்காவது தெரியுமா நான் இங்கே பேசுறதுக்கு எவ்வளோ ட்ரைனிங் எடுத்திருக்கேன்னு? நோ ஒன் நோஸ். யாருக்கும் தெரியாது. இந்த இடத்துல நிற்கிறதுக்கு நான் எத்தனை இடத்துல தோத்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க யாருக்காவது தெரியுமான்னு நான் கேட்குறேன். டு யூ நோ எத்தனை இடத்துல எத்தனை சான்ஸை நான் விட்டுருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க யாருக்கும் தெரியாது. ஆனால் நம்மளுடைய வார்த்தைகள் பாருங்க. நீங்கள் என்னை அக்யூஸ் பண்ணுறீங்கன்றது இங்கே முக்கியம் கிடையாது. லுக் அட் ஹவு வி பாயிண்ட் அவுட்.
ஒருத்தருடைய கஷ்டத்தை நம்ம என்னைக்குமே கன்சிடர் பண்ண மாட்டோம். அதான் ஆண்டவர் தூக்கிட்டார்ல யோசேப்பா, அதான் சாபநாத்து பனேகா அப்படின்னுவோமே தவிர அவன் பட்ட கஷ்டத்தை நம்ம பேசவே மாட்டோம். அல்லேலூயா. நமக்கு ஒரு கஷ்டம்னா தான் போஸ்டர் அடித்து பாஸ்டர்ட்டு அப்ளை பண்ணிக்கிட்டு இருப்போம். நோ, எல்லாருக்கும் அப்படிதான், கஷ்டப்பட்டு தான் எல்லாரும் முன்னாடி வராங்க. யாரும் சும்மாலாம் அப்படிலாம் வரல. அல்லேலூயா. ஸோ அதனால யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். இன்னைக்கு இந்த குழியை பற்றி கொஞ்சம் சீரியஸாக பேச போகிறோம். எப்போவுமே இந்த குழியை ஸ்கிப் பண்ணிடுவோம். குழியில் விழுந்தாருங்க, ஆமாங்க, அதை நம்ம போயிட்டோம். இந்த குழி எவ்வளோ அவசியம், எவ்வளோ முக்கியன்றதை நம்ம பேச போகிறோம். அல்லேலூயா. சகோதரர்கள் நினைச்சிருந்தா எத்தனை பேர் அவனுங்க, எத்தனை பேர் அவங்க சகோதரர்கள்? பெஞ்சமின் அங்கே கிடையாது, அப்போ 9 பேர் தான் இருக்கானுங்க. 9 பேர் 10, ஐம் சாரி, தேங்க்யூ, 10 பேர் இருக்கானுங்க. 10 பேர் நினைச்சுட்டா கொண்டிருக்காமலாம் இல்லையா? எவ்வளோ நேரம் ஆயிர போகுது இந்த 10 பேருக்கு? யோசேப்பு என்ன கோலியாத் அளவுக்கா இருந்தாரு? சின்ன பையன், யங்ஸ்டர், வெண்ணிறம் கொண்டவர், அழகா இருப்பாரு, ரொம்ப ஷார்ட், வெரி ஷார்ட். போட்டிருக்கலாமா இல்லையா? இவனுங்கெல்லாம் போய் வேட்டையாடுறவனுங்க, இவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆயிர போகுது? கொண்டிருக்கலாமா இல்லையா? ஆனால் அதையும் தாண்டி புனிதமானன்ற மாதிரி தூக்கி குழியில் போட்டிருக்காங்களே. வாட் இஸ் த சீக்ரெட்? குழியில் போடுற அளவுக்கு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பேச போகிறோம். ஆமென். ஸோ பேசுறதுக்கு முன்னாடி குழியில் போடுறதுக்கான காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன்? குழியில் போடுறதுக்கான முக்கியமான மோட்டிவ் என்ன? இன்னைக்கு ஒரு கொலை நடந்தால் என்ன மோட்டிவ்னு கேட்பாங்க. எதுக்காக நீங்கள் கொலை செஞ்சீங்கன்னு கேட்பாங்க ஒரு கிரிமினலை, ஒரு விக்டிமை. அது மாதிரி இவனுங்க குழியில் தூக்கி போடுறதுக்கான மோட்டிவ் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த பொறாமை எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? கம்பேரிசன். நான் வாரம் சொன்னாலும் திரும்ப ஐ வில் ரிப்பீட் மை செல்ஃப். கம்பேரிசன் இஸ் a greater threat than murder. ஹலோ, இன்னொருத்தரோட கம்பேர் பண்றது கொலை செய்வதோட மிகப்பெரிய பாவம். கம்பேரிசன் இஸ் a sin. எல்லாம் ஆரம்பிப்பது இந்த கம்பேரிசன்ல. யாராவது ஒருத்தர் இன்னைக்கு இல்லைன்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். வேதத்துல அன்னைக்கு ஸ்டார்டிங்ல மர்டர் நடந்தது எங்க ஆரம்பிச்சது? கம்பேரிசன். என்னை விட அவன் நல்லா கொடுத்துட்டான். என்ன இன்னைக்கு நீங்க சாதிக்க போறீங்க ஒருத்தர் முந்தி? கடைசியில் இந்த உடல் எங்க போகுது? ஆறடி மண்ணுக்குள்ள. ஆமாவா இல்லையா? அம்பானி சார் நல்லா இருக்கணும்ன்றது என்னுடைய ஆசை. நீடோடி வாழ்க, தீர்க்காயுசோட இருக்கட்டும். ஆனா அவருக்குன்னு ஒரு காலம் வரும்போது அவர் எங்க அடக்கம் பண்ண போறாங்க? வானத்திலையா? கோடியா பணம் வச்சிருக்காரு வானத்துல? நோ, அவரெல்லாம் விடுங்க. எவ்வளவோ மக்களை பார்த்து ஊழியம் செய்து தேவனிடம் சேர்த்த டிஜே ஐயாவை இன்னைக்கு எங்க வச்சிருக்காங்க? 3ஆம் வானத்திலையா? உடல் எங்க இருக்கு? அதே 6 அடி மண்ணு தான். ஆமாவா இல்லையா? அதே 6 அடி மண்ணு. அதே சபையில இறந்த விசுவாசியும் அதே 6 அடி மண்ணில் தானே இருக்காங்க. அப்புறம் எதுக்காக இந்த போட்டி நமக்கு? இன்னைக்கு உலகம் எங்கேயும் பார்த்தா போட்டி. இன்னைக்கு நாடுகளுக்குள்ள பிரச்சனை வரதே இந்த போட்டி. போட்டியும் பொறாமையும். ஏன் நாட்டோட அவன் நாடு பெருசா, ஏன் நாட்டோட ஓ நாடு பெருசா? இது நமக்கு தேவையே இல்லையே. ஆமாவா இல்லையா? பதில் சொல்லுங்க. இது என்னைக்கு இந்த போட்டியும் பொறாமையும் ஆரம்பிக்குதோ அது கொலையிலையோ பெரிய பாவத்திலேயோ போய் முடிஞ்சிடும். அதனால நான் அந்த கொலையோட போட்டின்றதை தான் பெரிய பாவமா நான் கன்சிடர் பண்றேன். நெவர் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் எனிஒன். யாரையும் யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. டோன்ட் டூ தட். பேரண்ட்ஸ் முக்கியமா பண்ணாதீங்க. அது உங்கள்கிட்ட தான் ஆரம்பிக்குது. நீங்க கரெக்ட் பண்ணுங்க அந்த பகுதியை. ஹலோ, நீங்க கரெக்ட் பண்ணுங்க. யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஈவன் டு மீ. கால்டன் வாஷர் வந்து எப்படி ட்ரம்ஸ் வாசிப்பார் தெரியுமா? நீயும் வாசிக்க வேண்டியதா? நோ, அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதை வாசிக்க விடுங்க. சும்மா போட்டு யாரையும் கம்பேர் பண்ற. ஏன் உங்க அப்பா அம்மா உங்களை கம்பேர் பண்ணியிருந்தா நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? என்ன பண்ணியிருப்பீங்கன்னு நான் கேட்குறேன். டோன்ட் டூ தட். இன்னையிலேருந்து அதை ட்ராப் பண்ணிருங்க. அதுதான் எல்லா பிரச்சனைக்கான ஆரம்பமே. அதனால தயவுசெய்து நான் தவற செய்யாதீங்க. உங்க பையனுக்கு உங்க பையன் சிறப்பா இல்லையா? உங்க பையன் உங்களுக்கு சிறப்பா இல்லையா? பதில் சொல்லுங்க. உங்க பையன் சிறப்பா இல்லையா? உங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் நல்லவர்களா இல்லையா? உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா? பிடிக்குமா இல்லையா? அப்புறம் என்ன? டோன்ட் டூ தட். ஸ்டாப். புட் a full stop today. Comparison is a greater mistake, a greater threat than murder. So please be very careful. உங்களுக்குள்ளேயே அந்த ஒரு எண்ணம், இத்தனை வயசுலயே அந்த எண்ணம் வந்தா
ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி முதல்ல அதை பிடுங்கி எரிஞ்சிருங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நல்லதே கிடையாது. ஆமென். ஏன்னா ஏன் சொல்றேன்றத சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். கம்பாரிசன்ல ஆரம்பிச்சது 2 பேரை மூட்டி விட தோணும், அவங்களுக்குள்ள சண்டை வர வைக்க தோணும், அவரை கீழே கொண்டு போகணும்னு தோணும். தோக்கடிக்கவே முடியலையா அடிக்கணும்னு தோணும், அடிக்க முடியலையா கொலை பண்ணணும்னு தோணும். டோன்ட் டூ தட். புட் அ ஃபுல் ஸ்டாப் டுடே. எல்லா பெரிய பிரச்சனைக்கும் கம்பாரிசன் காரணம், இன்னைக்கு அதுக்கு ஃபுல் ஸ்டாப் போட்டுருங்க. ஆமென். யார் யாரோடையும் சிறந்தது கிடையாது, யாரும் தாழ்ந்தவரும் கிடையாது, யாரும் பெரியவரும் கிடையாது, நல்லோரும் கிடையாது, பொல்லாரும் கிடையாது. போன வாரம் தான் பார்த்தீங்க, யாரையும் கிடையாது. இங்க என்னன்னா யார் யாரோட விசுவாசம் ஜாஸ்தி வச்சிருக்கான்றதுதான் போட்டியே. புரியுதா உங்களுக்கு? நல்ல விதமா போட்டி போடுங்க. அவருக்கு விசுவாசம் இருக்கா, அவரை விட நான் ஜாஸ்தி விசுவாசம் ஆண்டவர் மேல கொள்றேன். அவர் ஆண்டவர்கிட்ட அன்பா இருக்காரா, அதோட நான் ஜாஸ்தி அன்பா இருப்பேன். அந்த விதத்துல போட்டி போடுங்க. தயவுசெய்து இந்த உலக காரியங்களுக்கு போட்டி போடாதீங்க. அல்லேலூயா. சோ போட்டியும் பொறாமையும் கொண்ட இந்த சகோதரர்கள் என்ன பண்ணிட்டாங்க, தூரத்துல வரும்போதே முடிவு செஞ்சுட்டாங்க. என்ன முடிவு செஞ்சாங்க? குழியில போடணும்னா இல்ல, இன்னைக்கு கதைய முடிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. சாப்டர் க்ளோஸ் பண்ணிடணும். கேட்டா மிருகம் அடிச்சிருச்சுன்னு அப்பாட்ட சொல்லிடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவனுங்க பிளான் பண்ணதுல தப்பே இல்லை. அவங்க அப்பா வந்து பார்க்க போறாரா? அவரே நடக்க முடியாம டென்ட்ல உட்காந்துருக்காரு. ஆமாவா இல்லையா? போய் சொன்னா அவர் நம்பிதான் ஆகணும். யாரால கண்டுபிடிக்க முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. வனாந்திரத்தில் முடிவு பண்ணிட்டானுங்க. ஓகே போட்டு தள்ளிடலான்னும் போது ரூபன் சொல்றாப்ல, வேண்டாம், அந்த பாவத்தை நம்ம சுமக்க வேண்டாம், இவனை தூக்கி குழியில போடுங்க. அல்லேலூயா. குழியில போடுங்க அப்படின்றார். சரி அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணிட்டானுங்க, தூக்கி குழியில போட்டானுங்க. இப்போ நீங்க வாசிங்க, அந்த குழியில தண்ணி கிடையாது. The pit was empty without water. தண்ணி இன்னைக்கு எவ்வளவு முக்கியங்க வாழ்க்கைக்கு? ஹலோ, தண்ணி இன்னைக்கு எவ்வளவு முக்கியம் வாழ்க்கைக்கு? It's the main source. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு பணம் இருந்து தண்ணி இல்லைன்னா நீங்க இருந்துருவீங்களா? பணம் இருக்கு பாஸ்டர் தண்ணி வேண்டாம் அப்படின்னு. ஹலோ, இன்னைக்கு சாப்பாடு இருக்கு தண்ணி வேண்டாம் பாஸ்டர்னு யாராவது சொல்லுவீங்களா? முதல்ல என்ன வேணும் உங்களுக்கு? தண்ணீர். இந்த உடம்பு எவ்வளவு பெர்சென்ட்னால தண்ணியில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? 75% மேட் ஆஃப் வாட்டர். இந்த பாடி 75%, 75% தண்ணியினால உருவாக்கப்பட்டிருக்கு இந்த மாம்சம். ஸோ வாட்டர் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். இங்க இந்த குழியில ஆப்பே தண்ணி கிடையாது. ஹலோ, தண்ணி கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குழியில தூக்கி போட்டுட்டாங்க. நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த குழியை அழகா மறந்துடுவோம். அதான் ஆண்டவர் தூக்கிட்டாரு, அதான் எழுதியிருக்கே பாஸ்டர். இப்ப இந்த குழியை பத்தி கொஞ்சம் பேசுவோம். இந்த குழி ஆழமானதா இருக்கா இல்லையா அதெல்லாம் நமக்கு பேச்சு கிடையாது. இந்த குழியில தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அந்த பையனுக்கு, ஒரு சின்ன பையனுக்கு எப்படி இருக்கும் நீங்க யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்க இப்போ யோசேப்பு படத்துல இருக்கீங்க, உங்க சகோதரர்கள் உங்களை இது பண்ணி உங்களை குழியில தூக்கி போட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? How do you feel? What is the emotion? உள்ள போனே எங்க அண்ணன் நீ உள்ள தூக்கி போட்டான்னு கையா தட்டுவீங்க? நல்ல இவ்வளவு நீளத்துக்கு ஒரு கத்தி எடுத்து முதுகுல குத்துனதுக்கு சமமா இல்லையா? சமமா இல்லையா? ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நானும் ஆனா இருக்கோம், ஒரு சாக்லேட் வாங்கி ஆனா கொடுக்காம நான் மட்டும் சாப்பிட்டேன்னா அதுவே பெரிய துரோகம். ஆமாவா இல்லையா? அதுவே பெரிய துரோகம். அது எப்படி எனக்கு கொடுக்காம சாப்பிடலாம்? தாயார் இன்னைக்கு சாப்பாடை ஒழிச்சு வச்சு 3வது பிள்ளை கொடுத்து 2வது பிள்ளை கொடுக்கலன்னா அது பெரிய துரோகம். ஓ, ரொம்ப நடக்குது போல வீட்டில். எல்லாரும் பாஸ்டர் அடிக்கடி பாஸ்டர், அதுவே பெரிய துரோகமா இல்லையா? வீட்டில் சண்டை வந்திருக்கா இல்லையா? எனக்கு கொடுக்காம எப்படி அவனுக்கு மட்டும் நடந்திருக்கா இல்லையா? அதுவே பெரிய துரோகம்னு நினைக்கிற நமக்கு சொந்த அண்ணனுங்க சேர்ந்து வாப்பா வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு அடிச்சு உள்ள தூக்கி போட்டா என்ன பண்ணுவீங்க நீங்க? எப்படி இருக்கும் உங்க மனசு? உடைஞ்சு போயிடும். ஏன்னா நம்பின ஆட்கள், கூட வளர்ந்த ஆட்கள், சொந்த ரத்தம். பாயிண்ட், சேம் பிளட், சொந்த ரத்தம். அதுதான் தாங்கவே முடியாது யாராலையும். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு சொந்தத்தில் ஒருத்தர் உங்களை முதுகுல குத்துனா அவங்களால தாங்க முடியுமா? முடியாது. த கிரேட்டஸ்ட் சேட்னஸ் சொந்தமே நம்மளை முதுகுல குத்துறது. ஒத்துக்கிறீங்களா? இங்க 10 பேர் சேர்ந்து ஒரே குத்தா குத்தி தூக்கி உள்ள போட்டாங்க. நம்பி அவனுங்களை நம்பி வந்த இடத்துல. இத்தனைக்கும் யோசேப்பு என்ன செய்ய வராப்ல?
எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு போய் போட்டு விட்றதுக்கா வந்தாரு. யோசேப் வந்து ஐயா கூப்பிடுறாரு, வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலான்னு கூப்பிட வந்தார். கூப்பிட வந்தவரை என்ன பண்ணிட்டானுங்க, குழியில தூக்கி போட்டான். அந்த ஒரு சிறுவனுக்கு எப்படி இருக்கும் தண்ணி இல்லாம அந்த குழியில? யோசேப்புன்ற படத்துல பாத்தீங்கன்னா அந்த குழியில பாம்புலாம் கிடக்கும். ஹலோ, பாம்பு கிடக்குங்க. எப்படி இருக்கும் அந்த சிறுவனுக்கு? ஓ அவ்வளவுதான், இதுக்கு மேல என்ன சொந்த அவனால முதல்ல ஜீரணிக்கவே முடியாது கொஞ்ச நேரத்துக்கு. ஆமாவா இல்லையா? அது எப்படி இவன் பேசலான்னு கோவம் வருமா இல்லையா? கோவத்தை தாண்டி ஒன்றும் செய்ய முடியாத சமயத்தில் அவனுக்கு வந்து எல்லா நம்பிக்கையும் போயிடும். ஆமா தானே? எல்லா நம்பிக்கை யார் மேல போகுமா இல்லையா? சரி, ரைட்டு. இது குழி. அடுத்து வெளியில தூக்கி என்ன பண்ணிட்டானுங்க, பாஷை தெரியாத ராஜா மாதிரி இருந்த ஒரு பையனை தூக்கிட்டு போய் அடிமையா நடத்த சொல்லி ஒருத்தண்ட வித்தானுங்க பாருங்க. அது இதை விட பெரிய குழி. ஹலோ, அது இதை விட. நீ கண்ணு முன்னாடி உங்க அண்ணன்கள்லாம் கூட இருந்து உங்களை யார்கிட்டயாவது கையில ஒப்படைச்சு காசு வாங்கினா நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? நீங்க அங்கேயே போட்டு தள்ளிடுவீங்களா இல்லையா? செய்வீங்களா இல்லையா? எவ்வளவு சீரியஸான மேட்டர் பாருங்க. நம்மளாம் இன்னைக்கு ரொம்ப ஈஸியா ஆமா வித்தாங்க பொழைச்சிட்டாரு, யோசேப்பு பொழைச்சிட்டாருன்னு படிக்கிறீங்களே. இங்க எவ்வளவு சீரியஸான மேட்டர் இருக்குன்னு கொஞ்சம் கவனிங்க. ஸ்பீக் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த பெயின் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் கோயிங் த்ரூ. அவ்வளோ சின்சியரா, அவ்வளோ டீப்பா, நேரடியா வந்து உங்களெல்லாம் அப்பா கூப்பிடுறான்னு சொல்ல வந்தவொடனே அடிச்சு உள்ள போட்டது மட்டும் பத்தாம எடுத்து காசுக்காக வித்துருக்கான்னாங்க. இது எவ்வளவு பெரிய துரோகம் பாருங்க. இப்போ அவன் துரோகம் பண்ணது முக்கியமா இல்லையான்றது கிடையாது. இந்த குழியில இருந்து இன்னும் ஆழமான குழி, மீளவே முடியாத ஒரு குழியில போட்டானுங்க போத்திபார் வீட்டுக்கு. அடிமையா கொண்டு போய், பாஷை தெரியாது, ராஜா மாதிரி உட்கார்ந்த இடத்துல சாப்பாடு வந்த இடத்துல சாப்பாடே கிடைக்குமான்ற டவுட்ல இருக்கிற இடத்துக்கு அனுப்பிட்டானுங்க. ஹலோ, எப்படி இருக்கும் அந்த பையனுக்கு? வெயிட்லாம் தூக்குனதே இல்லை, ஆனா போய் வேட்டையாடினது கிடையாது. இங்க போய் கற்களையும் முள்ளுகளையும் எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு அனுப்பிட்டானுங்க. சரி, போத்திபார் வீட்லயாவது அந்த தோட்டத்துக்கு ஒரு அதிபதியா இருக்கலான்ற சமயத்துல அதோட பெரிய குழியில தூக்கி அடுத்து போட்டானுங்க. ஆமாவா இல்லையா? போத்திபார் வீட்டுல என்ன நடந்தது? போத்திபார் மனைவி தவறான எண்ணத்துல பழக போய் இவர் அதுல இருந்து தப்பிச்சோன்னே இவர் மேல பழிய தூக்கி போட்டு இருக்கிற குழியோட இன்னும் ஒரு பெரிய குழி. எப்படிப்பட்ட ப்ரொமோஷன் பாருங்க. யோசேப்பு ரொம்ப பாக்கியவான். நம்மளாம் இன்னைக்கு ஒரு சின்ன ஆண்டவர் ஒரு சின்ன ஜபத்தை கேட்கலன்னா ஆண்டவர் எனக்கு செய்யலையா நெஞ்சில அடிச்சுக்கிறீங்க. ஹலோ, ஆண்டவர் ஒரு சின்ன ஜபத்தை கேட்கலன்னா இன்னைக்கு ஒரு லாரி அளவுக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க. 8000 லிட்டரு அப்படி டேங்க் நிரம்புற மாதிரி அழுதுகிட்டே இருக்கும், ஜனாட்டே இருக்கும். ஏன்னா ஒரு ஜபம் கேட்கலையா. நீங்க எனக்கெல்லாம் ரொம்ப ஆசை உங்களெல்லாம் யோசேப்பு படத்துல போட்டு பார்க்கணும்னு, என்ன செய்றீங்கன்னு பார்க்கணும். எவ்வளோ வேதனை தெரியுமாங்க? கொடுமை என்ன தெரியுமா? தப்பு செஞ்சு தண்டனை அனுபவிச்சா அது வேற. ஆமா, இதுக்கு நான் வந்து தகுதியானவன் இருக்கும். தப்பே செய்யாம பரிசுத்தமா இருந்தவன வேசித்தனம் பிடிச்சவன் தூக்கி உள்ள போட்டா அது எப்படி இருக்கும்? ஹலோ, எப்படி இருக்கும்? அதோட பெரிய குழியில தூக்கி போட்டானுங்க. போட்டு அங்க கொடுமைனா கொடுமை, அதுக்கு மேல கொடுமை. சரி, அதையும் தாண்டி ஒரு இடத்துல ஒரு 2 பேர் வரான், ராஜாவோட இருந்தவன். அவன்கிட்ட சொல்லி நீங்க ராஜாட்ட சொல்லி நீ வெளியேடுங்கன்னா அவன் மறந்துட்டான் அடுத்த 2 வருஷத்துக்கு. எப்படிப்பட்ட உலகம் பாருங்க. நீங்க என்னமோ இன்னைக்கு ஏமாத்துறதெல்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் அப்பையிலே இருந்து இருக்கு. தூக்கி பெரிய குழி. 13 வருஷமா யோசேப்பு இருந்தது என்னது தெரியுமா? மிகப்பெரிய குழி. எத்தனை பேர் ஆமான்னு ஒத்துக்கிறீங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இங்க வார்த்தைகள்ல வந்து சிறையில் இருந்தார், சிறை அதிபதியாக இருந்தார். ஆமா, சிறை அதிபதி ரொம்ப பெரிய பதவி இல்ல, சிறை அதிபதி. எந்த மாதிரி இடத்துல இருந்த ஒரு மனுஷன் இப்போ எந்த மாதிரி இடத்துல இருக்காருன்னு கொஞ்சம் யோசிங்க. சிறைதான். 13 வருஷமும் தான் சிந்தையில ஒரு மிகப்பெரிய குழியில விழுந்ததா நினைச்சு அந்த மனுஷன் இருந்துகிட்டு இருக்காரு. அல்லேலூயா.
இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் சிறை அதிபதியா இருந்தாரு, எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அது? அவன் சாப்பாடை சாப்பிட்டு அவன் மொழி தெரியாம அவன்கிட்டே பேச்சு கொடுத்து தப்பா பேசிட்டு அவன்கிட்டே அடி வாங்கி. ஹலோ, ஐ எம் ஸ்பீக்கிங் டு யூ. காரணமே இல்லாம யோசேப்பு ஒரு தப்பு பண்ணார் பாஸ்டர், நீங்க எல்லாரும் எடுத்து காமிங்க பார்ப்போம். யோசேப்பு இந்த தப்பு பண்ணாரு, அதனால சிறைக்கு போனார் பாஸ்டர், நீங்க யாராவது இங்க எடுத்து காமிங்க. நாட் ஈவன் சிங்கிள் மிஸ்டேக். சிங்கிள் மிஸ்டேக். ஒரு தப்பும் செய்யாததுக்கு 13 வருஷம் ஜெயிலு. இன்னைக்கு நம்ம ஒரு தப்பும் செய்யாம நீ செஞ்சிட்டன்னா இன்னைக்கு வீட்டில் நம்ம 2 ஆக்கிறோம். ஆமாவா இல்லையா? என்ன நீங்க எல்லாம் செய்யவே மாட்டீங்களா? எல்லாரும் அப்படியே இயேசு கிறிஸ்துல ஆமா தவறு என்னுடையது அப்படின்னு போற மாதிரி அருவாள்லாம் எடுத்து மண்டையை பிளந்துருவான். செய்யலன்னு சொல்றேன், திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு. தாயார்களுக்கும் கணவருக்கும் வர பிரச்சனையே இதுதான். ஹலோ, ஆமாவா இல்லையா? அவர் செஞ்சிருக்கவே மாட்டாரு. நீ செஞ்சிலன்னு உட்பேக்கர் கொத்துற மாதிரி இப்படி கொத்திக்கிட்டே இருக்கும் தாயார். அவர் ஒரேடியா மரத்தை வெட்டுறேன்னு எடுத்துருச்சு, குருவியும் வெட்டி விடுவார் டப்புன்னு. செய்யாத தப்பையே இன்னைக்கு செஞ்சோன்னு சொன்னா நமக்குலாம் எவ்வளோ கோவம் வருது. நீ உங்களுக்கும் எனக்கும். எனக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிக்கவே பிடிக்காது. நான் செய்யாத ஒன்றை செஞ்சிட்டேன்னு சொன்னா நான் கடைசி வரைக்கும் நின்று செய்யலைன்னு நிரூபிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கே போவேன். நான் அப்படிப்பட்ட ஆளு. எனக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. செய்யவே இல்லை, சும்மா தூக்கி பழியா போட்டுக்கிட்டு அப்படின்னு இறங்கிடுவேன் நான். இங்க 13 வருஷம் எவ்வளோ வேதனை. டெய்லி நைட்டு இன்னைக்கு ஒரு 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 கால் வலி வந்துட்டா அதே ஒரு 4 நாள் நைட்டு நீங்க படமா ஓட்டிடுறீங்க பெட்ல படுத்துக்கிட்டு. ஆமாவா இல்லையா? நீங்க பேச போறீங்களா இல்லையா? ஒன்னும் ஆமேன்னு சொல்லுங்க, இல்லை சொல்லுங்க. ஒரு சின்ன பிரச்சனை இன்னைக்கு, அதே இன்னைக்கு எத்தனை நாள் நைட்டு நீங்க ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க ரீல் ஓட்டின மாதிரி. பெட்ல படுத்துக்கிட்டு இப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களே. இங்க 13 வருஷம் தவறே செய்யாம இருந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? ஒவ்வொரு நைட்டும் உட்காந்து பாட்டு பாடி இருப்பாரு நினைச்சிருங்களா? ஆண்டவர் படைத்த வெற்றி என்னால் இது அப்படின்னு 13 வருஷம். ஒரு நாள் பாடலாம், 2 நாள் பாடலாம், எத்தனை நாளைக்கு பாடி என்ன கிடைச்சதுன்னு நம்ம எல்லாம் மென்டாலிட்டிக்கு போயிடுவோம். ஆமாவா இல்லையா? எத்தனை நாள் பாட முடியும்? இப்போ இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க உங்களை இந்த குழியில போட்டு நீங்க பாருங்க. வாழ்க்கையில எத்தனை இடத்துல நீங்க இந்த மாதிரி குழியில விழுந்திருக்கீங்க? உதவி இல்லாம, யாரும் உதவிக்கரம் நீட்டாம எத்தனையோ இடத்துல நீங்க மாட்டிருக்கீங்க. ஆமாவா இல்லையா? மாட்டிருக்கீங்களா இல்லையா? பதில் சொல்லுங்க. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, இல்ல சொல்லுங்க. ஆமேன். இப்போ நான் செய்தியோடைய தலைப்பு என்ன சொன்ன? குழி விலை மதிப்பற்றது. The pit is precious அப்படின்னா லூசு தான் அப்படி எடுத்துவான்னு நினைப்போம். ஹலோ, ஆண்டவர் இந்த டைட்டில் கொடுக்கும் போது நானே முதல்ல ஒரு 5 நிமிஷம் கேட்டேன். குழி எவ்வளோ கஷ்டமானது, எவ்வளோ வேதனை, எவ்வளோ கண்ணீர். அது எப்படி ஆண்டவரே விலை மதிப்பற்றதா இருக்கும்? அது எப்படி இவ்வளோ நல்ல ஒரு விஷயமா இருக்கும்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு யாராவது சொல்லுங்க பார்ப்போம், நல்ல ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. குழி ரொம்ப நல்லது பாஸ்டர் வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு யாராவது கிறிஸ்தவர்கள் இருக்கீங்கல்ல, நீங்க பைபிள்ல பவுலுக்கு ஒரு முள் இருந்தது போல என் ஆவியிலும் ஒரு முள் இருக்கிறதுன்னு அடிக்கடி ஒரு வசனத்தை அப்படியே போட்டு விடுவீங்க. எத்தனை பேர் இன்னைக்கு பாஸ்டர் முள் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கீங்க? சொல்லுங்க. யாரும் சொன்னது கிடையாது. பெரிய ஜாம்பவானாவே இருந்தாலும் ஒரு முள் இருந்தது, ஜெபித்து கொண்டு இருக்கிறேன்னு தான் சொல்லுவேன் தவிர முள் என் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லதுன்னு யாராவது சொல்லியிருக்கீங்களா? கிடையாது. ஆனா ஆண்டவர் இங்க இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுக்க போறது என்ன? குழி விலை மதிப்பற்றது. எப்படி பாஸ்டர் குழி விலை மதிப்பற்றது அப்படின்னா 13 வருஷம் அந்த ஜெயிலு, அந்த குழியில இல்லைன்னு வைங்க, லாங்குவேஜ் தெரியாது, எந்த விஷயமும் தெரியாது, எந்த காரியமும் தெரியாது, எந்த ஒரு ஞானமும் இருக்காது. 13 வருஷம் ஜெயிலில் இருந்ததுனால யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த மொழியில பேசணும், எவனை எப்படி நடத்தணும், எங்க கரெக்டா பேசணும், எதை ஞானமாக இது பண்ணணும், இதை தாண்டி எந்த கனெக்ஷனும் இல்லாதனால, எந்த அறிவுரையும் இல்லாதனால தேவன் பேசுறத கரெக்டா கணிக்கக்கூடிய சக்தி 13 வருஷம் இந்த குழியில தான் கிடைச்சதே தவிர வேற எங்கேயுமே கிடையாது. ஹலோ, நம்மலாம் சொல்றோம் இன்னைக்கு சாபநாத் பனேகா ஒரு நாள் குழியில விழுந்தவர் ஆண்டவர் உயர்த்துவார்னா, குழியில விழுந்தது எவ்வளவு பெரிய நல்லது தெரியுமா?
அன்னைக்கு அவர் குழியில தூக்கி போடலன்னா 2 வருஷம் கழிச்சு ராஜாக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கூட இருந்த அவன், எனக்கு ஒருத்தனை தெரியும், என்னை மன்னிச்சிருங்க, நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும், நான் மறந்துட்டேன், அவன் ஏற்கனவே ஒரு தடவை ஒருத்தன் அந்த ஜெயிலில் இருந்தான் அப்படின்னு ஞாபகப்படுத்திருப்பானா இல்லையா? அன்னைக்கு குழியில உழுவலைன்னா, அன்னைக்கு தூக்கி ஜெயிலில் போடலைன்னா அவனுக்கு ஞாபகம் இருந்திருக்குமா? யோசேப்புன்னு ஒருத்தனை பார்த்துருப்பானா? அன்னைக்கு போத்திபார் வீட்டில் இவன் தப்பு செஞ்சிட்டான்னு தூக்கி மிகப்பெரிய குழியில போடாம, இல்ல நீ தவறு செய்யலன்னு போத்திபார் வீட்டில் வச்சிருந்தா இன்னைக்கு இஸ்ரேல்னு ஒரு நாடு இருந்திருக்குமா? நீங்க பதில் சொல்லுங்க பாப்போம். அன்னைக்கு தான் சகோதரர்கள் அவனை தூக்கி குழியில போடலனா, ரொம்ப வருஷம் கழிச்சு எல்லாரும் வந்து சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி காலில் விழுந்திருப்பானுங்களா? ஹலோ, எல்லாம் எங்க ஆரம்பிச்சது? குழியில ஆரம்பிச்சிருக்கு. ஹலோ, எல்லாமே எங்க ஆரம்பிச்சிருக்கு? குழியில ஆரம்பிச்சிருக்கு. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில இது மிகப்பெரிய சீக்ரெட்டு. தேவன் பெரிய வாக்குத்தத்தம் தராருன்னு வைங்க, அடுத்து அவர் உங்களை எங்க தெரியுமா அனுப்ப போறாரு? மிகப்பெரிய குழிக்கு. ஹலோ, நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கைனா ரொம்ப கேக் வாக், உள்ள வந்தோடனே ரொம்ப ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறீங்களே, திஸ் இஸ் a beautiful training. கிறிஸ்தவ வாழ்க்கை வந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லன்னு நினைச்சு உள்ள வந்துட்டு ஆண்டவர் அப்புறம் ஒரு பிரச்சனையை கொடுத்தோன்னே அது ஏன் புரியாம நீங்க எல்லாம் புலம்பிட்டு இல்லாம இந்த உண்மையை இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் என்னைக்கு வாக்குத்தத்தம் தராரோ, ஆண்டவர் என்னைக்கு உன்னை நான் பெரிய இடத்துல கொண்டு போய் வைக்க போறேன்னு சொல்றாரோ, அன்னையிலிருந்து இன்னும் ஒரு 2-3 நாள்ல உங்களை பெரிய குழியில தள்ள போலாருன்னு அர்த்தம். ஹலோ, ஆண்டவர் வந்து அவ்வளோ டிக்டேட்டர்ஷிப் கிடையாது, ஆண்டவர் வந்து அவ்வளோ மோசம் கிடையாது. ஏன்னா குழிதான் உங்களை அந்த சொன்ன வாக்குத்தத்தம் இருக்கு பாருங்க, தயார்படுத்தக்கூடிய சரியான இடம். நான் சொன்னது புரியுதா இல்லையா உங்களுக்கு? குழிதான் நீங்க வாக்குத்தத்தத்துக்கு ஏற்ற ஆள்னு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சரியான இடம். குழி மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அல்லேலூயா, ஆமென். அன்னைக்கு யோசேப்பு குழியில உழலைன்னா அந்த விசுவாசமும் தைரியமும் கனவுகளை கரெக்டா அதை பிரிச்சு இதுதான் அர்த்தம்னு சொல்லக்கூடிய ஞானமும் வளராம சும்மா ஒரு சாதா ஒரு மனுஷனா இருந்திருப்பாரு. அப்புறம் எப்படி தான் சகோதரர்களோ தான் தந்தையுமே வந்து தான் காலில் உழுவாங்கன்றது நிறைவேறி இருக்கும்? சொல்லுங்க பார்ப்போம். யோசேப்பு இப்ப குழியிலெல்லாம் உழுவல, தான் சகோதரரோடய வளர்ந்துட்டாரு. என்ன காரணம் வச்சு இவனுங்கெல்லாம் காலில் விழுந்திருப்பாங்கன்னு சொல்லுங்க? அவசியமே இல்லை. ஆமாவா இல்லையா? ஆனா வாக்கு தத்துவம் நிறைவேறணும்னா குழியில போட்டு திடப்படுத்தி சரியா புடமிட்டு ஏற்ற நேரத்தில் தலையை உயர்த்தினதுனால எல்லாரும் தான் காலில் வந்து விழுந்தான். ஆமாவா இல்லையா? ரைட், ஓகே. இன்னும் கிளியரா உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு ஒரு டைமண்ட் கல் எடுக்கிறேன், சம்பந்தமே இல்லாம அது ஒரு ஷேப்பே இல்லாம இருக்கு, இல்லைன்னா ஒரு வுட்டு ஒரு கட்டை எந்த ஷேப்பும் இல்லாம இருக்கு, அதை சரியா நான் செயல்படுத்தணும்னா ஒரு இடத்துல நான் கொடுப்பேன். கொடுத்த உடனே 1000 டிகிரி செல்சியஸ்ல அதை உருக்குவானுங்க. முதல்ல வுட்டை என்ன பண்ணுவானுங்க? வெட்டி அடிச்சு செதுக்குவாங்க. ஆமாவா இல்லையா? கடைசியில் என்ன ஆகும்? நல்ல ஒரு கல்லாவோ நல்ல ஒரு டேபிளாவோ நல்ல ஒரு போடியமாவோ அது உங்க கையில வந்து உட்காரும். ஆமாவா இல்லையா? இந்த நல்ல போடியமாவும் நல்ல ஒரு டைமண்ட் செயினாவும் அமைகிறதுக்கு முதல்ல எங்க போகணும்? குழிக்கு தான் போகணும். ஹலோ, குழிக்கு தான் போகணும். அதை விட்ட வேற வழியே கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, குழின்றது தோத்து போறதுக்கான இடம் கிடையாது. குழி ஒவ்வொருத்தருக்கான ப்ரொமோஷன் இடம், தெரியுமா? இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க. சும்மா ஒரு குழி வந்துட்டா ஓன்னு அழுகுறத விட அதோடைய உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. நீங்க நம்பலைன்னா உங்களுக்கு நான் ரெஃபரன்ஸ் காட்டுறேன். பைபிள்ல எத்தனை குழியில எத்தனை பேர் விழுந்திருக்காங்கன்னு. அன்னைக்கு விழுந்து அன்னைக்கு அதுல விசுவாசமா இருந்ததுனால தான் இன்னைக்கு வரலாற்றுல இடம் பிடிச்சிருக்காங்க. அல்லேலூயா. 2000 வருஷம் தாண்டியும் இன்னைக்கு அவங்கள பத்தி பேசுறோம்னா குழியில ஜெயிச்சு வெற்றி பெற்று விசுவாசத்தை காப்பாத்தி வெளியில வந்ததுனால மட்டும்தான் ஜெயிச்சாங்க. ஆமே. ஒரு சீக்ரெட் ஒன்று உங்களுக்கு தெரியுமா? எப்போ நீங்க குழியில உழுவுறீங்களோ அப்போதான் தேவன் எங்கே இருக்கிறார், தேவன் எப்படி செயல்படுகிறார், தேவனின் வல்லமை என்னன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். ஹல்லேலூயா, ஆமென். சின்ன வயசுல இருந்து உளுந்தும் எனக்கு எந்திரிக்க சொல்லி கொடுக்காம நானே எந்திரிக்க விடாம ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் எங்க அம்மா என் கூடயே இருந்து எழுப்பி எழுப்பி விட்டு உழாமே பார்த்துக்கிட்டு இருந்தா வளர்ந்து உழுவும் போது எப்படி எந்திரிக்கணும்னு எனக்கு தெரியாது. ஆமாவா இல்லையா?
ஆமாவா இல்லையா? இன்னைக்கு பறவைகள் பார்த்துருக்கீங்களா? குஞ்சு பொறிச்சோன்னே அதை விட்டுரும். அதுவா கீழே விழுந்து பறக்க கற்றுக்கிட்டு பறந்தாதான் உண்டு. தாய் அது கூட உட்காந்து, நீங்கள் என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? தாய் உட்காந்து இப்படி பற, அப்படி பற, கும்பிட்ட இப்படி வை சரக அப்படின்னு சொல்லியிருக்கா? என்னைக்கு தானா உளுந்து தானா தன் சிறகை எப்படி வைக்கணும், எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு கற்றுக்கிட்ட பிறகு ஒருத்தனாலையும் தொட முடியாது, அவ்வளோ ஹைட்டில் பறந்துக்கிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு என்ன நீங்கள்லாம் குருவி எப்படி கையில் பிடிக்கிறீங்களா? பிடிக்கவே முடியாது. இப்படின்றதுக்குள்ளேயும் சரன்னு போயிடும். பார்த்துருக்கீங்களா? சேம் அப்ளைஸ் இன் லைஃப். எப்போ குழியில் உழுவுறீங்களோ அப்போதான் ஆண்டவர் யார், ஆண்டவர் எங்கே இருக்கிறார், எப்படி செயல்படுகிறார், எவ்வளோ வல்லமை உள்ள தேவன்றது குழியில தான் தெரியும். உங்களுக்கு குழியை விட பிரச்சனையில தான் தெரியும் ஆண்டவர் எங்க இருக்காருன்னு. அல்லேலூயா, ஆமென். நம்மளாம் பிரச்சனை வர வரைக்கும் ஆண்டவர் இருக்கார், எங்கேயோ இருக்கார், ஜாலியா இருக்கார், நம்மளும் ஜாலியா இருந்துட்டு ஜாலியா போயிட்டு இருப்போம் அப்படின்னு நினைப்போம். ஹலோ, அப்படியே ஸ்மூத்தா போயிடும் பாஸ்டர். என்னைக்கு பிரச்சனை ஆகுதோ உறவுகள் பிரிய ஆரம்பிக்கும், பணம் இல்லாம போகும். இது எல்லாமே இல்லாத நேரத்துல தான் ஒரே ஒருத்தர் மட்டும் கூட இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஹலோ, ஒரே ஒரு மனிதர் மட்டும் நம்ம கூட இருந்து கவலைப்படாத, பார்த்துக்கலாம், யார் வந்தாலும் பார்த்துக்கலாம், ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போது தான் நமக்கே புரியும் தேவன் நம்மளோடு கூட இருந்தார், நம்ம கூடயே தான் இருக்காரப்பா, எங்கேயும் போல அவர் வானத்துல தான் இல்லை, குழியில என் கூடயே உட்கார்ந்துருக்காருன்னு அன்னைக்கு தான் புரியும். அல்லேலூயா. நீங்க நம்மளேனா வசனத்தை எடுத்து பாருங்க. ஆதியாகமம் 39:2 குழியில தூக்கி போடுறானுங்க. போட்ட உடனே போத்திபார் வீட்டுல போட்ட உடனே 39:2 வாசிங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அல்லேலூயா. இங்க நீங்க சொல்லுங்க பாப்போம், யோசேப்பு தனி மனுஷனா இருக்காரு, கூட கர்த்தர் இருந்ததை யாராவது பார்த்தாங்களான்னு நீங்க சொல்லுங்க. யோசேப்புடைய ஆத்மாவின் வடிவில் கர்த்தர் அவனுக்குள் இருந்து செயல்பட்டு கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அடுத்த குழியில தூக்கி போட்டானுங்க. போட்ட உடனே 39:21 வாசிங்க. 39:21 கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இங்க ஒரு பொருளா கையில வச்சிருக்க கிடையாது, கர்த்தரை யாரும் பார்க்கல கிடையாது. அப்போ கர்த்தர் யோசேப்புக்குள்ளிருந்து, அவனுக்குள்ளிருந்து, அவன் ஆத்மாவாக இருந்து, அவனுடைய சாயலாக இருந்து. அல்லேலூயா. இங்க கர்த்தருடைய சாயல் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். யோசேப்புடைய மாம்சம் இருக்கு, யோசேப்புடைய மாம்சம் தான் கர்த்தருடைய சாயல்னா நீங்களும் நானும் பார்க்க யோசேப் மாதிரியே இருக்கணுமா இல்லையா? ஏன்னா நம்ம எல்லாரும் தேவனுடைய சாயல், ஆமாவா இல்லையா? அப்போ இங்க தேவனுடைய சாயலா கர்த்தர் செயல்படுறாருன்னா யோசேப்புக்குள்ள எங்க சாயல்? தன்னுடைய ஒரே ஆத்மா. எல்லாம் அவனை விட்டு போயிருச்சு. எத்தனை கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாரு? எத்தனை கலர்ல உள்ள ட்ரெஸ் போட்டிருந்தாரு? பல வர்ணங்கள், எவனுக்குமே இல்லாத ட்ரெஸ், சூப்பரான ட்ரெஸ். அப்பயே ராக் ஸ்டாரா இருந்திருக்காரு யோசேப்பு. ரொம்ப சூப்பரா பிரமாதமா ஃபைன் லினன்ல போட்டிருக்காரு, ரொம்ப அழகழகா போட்டிருக்காரு. அப்படி போட்ட ட்ரெஸ்ஸை பிடிக்கிட்டானுங்க, நல்ல சாப்பாடை எடுத்தாச்சு, ராஜா மாதிரி இருந்த பதவியை எடுத்தாச்சு, எல்லாமே எடுத்தும் ஒரே ஒரு காரியம், மிகப்பெரிய சொத்து யோசேப்புட்ட இருந்தது என்ன? தன்னுடைய ஆத்மா. ஆமாவா இல்லையா? அதுதான் தேவன் சொல்றாரு, எல்லாம் போன பிறகும் கர்த்தர் யோசேப்போடு இருந்து. ஒரு இடத்துல போனாரா, திரும்ப பெரிய குழியில போடும் போது கர்த்தர் யோசேப்போடு இருந்து. அல்லேலூயா. இங்க சப்ஜெக்டே அதுதான். எந்த நிமிஷம் குழியில விழுறீங்களோ அப்போதான் பொருள் இல்ல, பணம் இல்ல, உறவினர்கள் இல்ல, கர்த்தர் எனக்குள் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்ன்ற உண்மை உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப ஃபேண்டசியா ரொம்ப அழகா பேசிடுறாங்க. ஒருத்தர்லாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 3ஆம் பிடாரி வெட்டிட்டாங்க, அப்படி வெட்டிட்டாங்க, கிடாரியை வெட்டிட்டாங்க, சத்தம் வந்தோடனே நமக்கு டைமே இருக்காது, ஆச்சு போச்சுட்டு இருக்காரு. கர்த்தரே நமக்குள்ள இருக்கும் போது அவன் வெட்டினா என்ன, வெட்டலன்னா என்ன?
ஹலோ, பலி செலுத்தினா என்ன, செலுத்தலைன்னா என்ன? தேவனே எனக்குள்ள இருந்து ஆட்சி செய்யும் போது இந்த உலகத்தில் உள்ளவனைய தொட முடியுமா? ஹலோ, பதில் சொல்லுங்க எனக்கு. இன்னைக்கு தேவனை நீங்க வெளியில பார்க்கறது ரொம்ப தப்பு. இயேசு கிறிஸ்துவ எத்தனை பேர் நேசிக்கிறீங்க? கை உயர்த்துங்க, நல்லா உயர்த்துங்க. உயர்த்துறீங்களா? கை இறக்கிக்குவாங்க. இப்ப ஆண்டவர் ஒரு நாள் வானத்தை திறந்து வருவார் அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாரும் கையை உயர்த்துவோம். ஆமா, உண்மை அப்படின்னு. ஆமா, கரெக்ட் பாஸ்டர் அப்படின்னு. அப்படின்னா நீங்க ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்து செஞ்ச ஊழியத்தை அவமதிக்கிறீங்கன்னு அர்த்தம். என்ன பாஸ்டர் சொல்றீங்கன்னா, இயேசு என்ன சொல்றார்? நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், அதே போல நீங்களும் இருங்க. நான் என் பிதாவிடத்தில், உங்கள் பிதாவிடத்தில். ஏன் எல்லாருக்கும் ஒரே பிதா தானே? நான் எல்லார் பிதாவிடத்திலும் போறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? என் பிதாவிடத்தில், உனக்கும் பிதா, என் தகப்பனிடத்தில், உன் தகப்பனிடத்தில் ஏறி போகிறேன். எத்தனை இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்காரு, மாம்சத்தை குறித்து கவலைப்படாத, எண்ணத்தை குறித்து கவலைப்படாத, உன் ஆத்மாவை நீ விட்டுட்டு இந்த உலக காரியங்கள் எல்லாம் சேர்த்தினா உனக்கு என்ன பயன்னு கேட்டிருக்காரு. அதே சமயம் சொல்லியிருக்காரு, உன் ஆத்மாவை முக்கியத்துவம் செலுத்தி ஆண்டவரிடம் சேர்த்துட்டினா இது எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரா இல்லையா? இன்னைக்கு நம்ம பண்ற மிகப்பெரிய மிஸ்டேக் அதுதான். கிறிஸ்டியானிட்டியவே நம்ம அவமதிச்சுக்கிட்டு இருக்கோம் உண்மை தெரியாம. ஆண்டவர் 33 வருஷம் ட்ரைனிங் எடுத்து 3.5 வருஷம் தான் ஞானத்துல தேவனுக்கு இடம் கொடுத்து, தான் மாம்சத்துக்கு இடம் கொடுக்காம தேவனை அவர் மூலியமா செயல்படுத்தி ஞானங்களை வலிஞ்சுக்கிட்டு பேசியிருக்காரு. அவ்வளவு பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தா எல்லாமே தேவன் நமக்குள் இருக்கிறான்றத அவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு. ஆனா நீங்களும் நானும் இன்னைக்கு பண்ற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? தேவன் அங்க இருக்காருன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குறதுனாலதான் ஒரு பிரச்சனை வந்தோடனே நமக்கெல்லாம் தைரியம் இல்லாம போயிருது. அதே சமயம் தேவன் எனக்குள் இருக்காருன்னா என்னை எதிர்த்து ஒரு 10,000 பேர் நின்னாலும் எனக்கு கவலையே இருக்காது. ஏன்னா படைத்தவனே எனக்குள்ள இருக்கான், முடிஞ்சா தொடர அப்படின்ற நான். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு உங்களுக்கு தைரியம் இல்லாம, விசுவாசம் இல்லாம போறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா தேவனை ஒரு தூரத்துல நீங்க வச்சிருக்கீங்க. அதனால உங்களுக்கு சந்தேகம் எழும்புது, தேவன் என்னைய காப்பாத்துவாரா? ஆகுதா இல்லையா? Practically speaking the reality, I am putting the question before your table. You are getting afraid because you are placed God there. Instead, place God inside and tell, who can touch me? அதனாலதான் சங்கீதக்காரன் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்றான், தேவன் என் பட்சத்தில் இருக்கும் வரை என்னை எதிர்த்து நிற்பவன் யார்? ஏன் தாவீதுக்கு மட்டும் ஸ்பெஷல் கொட்டேஷனா? ஸ்போர்ட்ஸ் கோட்டால உள்ளவாப்பா உனக்கு மட்டும் இந்த தகுதி அப்படின்னு? நோ, அவருக்கு தாவீதுக்கு அன்னைக்கே புரிஞ்சிருக்கு தேவன் வெளியிலலாம் இல்லை. ஏன் தெரியுமா? அரசன் ஆன பிறகும் பல வருஷம் குழியில இருந்தது தாவீது. ஹலோ, அரசன் ஆன பிறகும் தான் சொந்த அரசனே தன்னை கொன்ன முயர்ந்தான் பாருங்க. அப்படிப்பட்ட குழிகள்ல இருக்கும் போது தான் உறவுகள் கிடையாது, நண்பர்கள் கிடையாது. இந்த சூழல்லையும் என் ஆத்துமாவை தேற்றுக்கின்ற அந்த தேவன் இருக்காரே, அவர் எனக்குள்ள இருக்கிறான்ற தைரியத்துல தான் தாவீது எழுதுறப்ப, என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அதனை ஒருத்தர் 150 வசனம் தான் ஆத்மாவை பத்தி பேசுறாருன்னா அதை விட சிறந்த மனிதன் வேற யாருமே கிடையாது. ஏன்னா உண்மையும் சத்தியமும் அறிந்த தாவீது எழுதுறாரு, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. அல்லேலூயா. இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், யார் யார் பைபிள்ல ஆசீர்வாதம் பெற்று நேரா குழிக்கு அனுப்பப்பட்டாங்கன்னு நான் சொல்லவா? முதல்ல ஆபிரகாம். ஆசீர்வாதம் வருது, நீ ஒரு பையனை பெத்து எடுப்ப 100 வயசுல, முடியலைனாலும் ஆண்டவர் உனக்கு நான் செய்வேன் அப்படின்னு அவரே நகைச்சாலும் ஆண்டவர் பிள்ளைய கொடுத்தார். ஆமாவா இல்லையா? கொடுத்த கொஞ்ச நாள்ல பெரிய குழியில தள்ளினாரா இல்லையா? ஹலோ, கொடுத்த கொஞ்ச நாள்ல கொண்டு வந்து தகன பலி செலுத்து பெரிய குழியில. ஆனா அங்கேயும் வந்து விசுவாசம் குறையாம, நம்பிக்கை குறையாம, என் தேவன் கொடுக்க முடியும்னா இன்னும் 100 பிள்ளைகளை கொடுக்க முடியும்னு தைரியமா கத்திய ஓங்கினார் பாருங்க. அன்னைக்கே ப்ரொமோஷன், உன் சந்ததி தாண்டா கடல் மணல தலை போல இருக்கும் போ அப்படின்னு. இன்னைக்கும் இஸ்ரேல் நிக்குதுன்னா அது ஆபிரகாம் சந்ததி தான். அல்லேலூயா. ஏன்னா குழியில விசுவாசத்தை காத்துக்கொண்டு, குழிய பார்த்து அஞ்சாம, குழிய பார்த்து பயப்படாம, குழியில கண்ணீர் சிந்தாம, என் தேவன் சொல்லிட்டா நான் மீற மாட்டேன்னு கத்திய ஓங்கினார் பாருங்க. இன்னைக்கு அவனுங்க அதை தான் பிடிச்சிட்டு நிக்கிறாங்க.
அவனுங்கள்ட்ட இஸ்ரேல்காரங்கள்ட்ட போய் நீங்க கேளுங்க, நீங்க யாரோட சந்ததி, யார் உங்க முப்பாட்டன், ஆபிரகாமின் சந்ததின்னு பெருமையா சொல்லுவானு. அல்லேலூயா. தாவீதின் சந்ததின்னு சொல்ல மாட்டான், ஆபிரகாமின் சந்ததி. அதனாலதான் தேவன் பாருங்க, எந்த அளவுக்கு விசுவாசம் இருந்திருந்தா மக்கள்கிட்ட அட்ரஸ் பண்ணும் போது நான் இந்த தேவன் அந்த தேவன் சொல்லாம ஆபிரகாமின் தேவன் முதல்ல, அந்த அளவுக்கு தேவனே ஒரு மனுஷன் பேரை சொல்லி தான் தன்னை அறிமுகப்படுத்துறாருன்னா எந்த அளவுக்கு அவர் வந்து அந்த குழியில விசுவாசமா இருந்திருக்கணும்னு. அல்லேலூயா. ரெண்டாவது 1 சாமுவேல் 16 எடுங்க. உங்களுக்கு இன்னும் தெளிவான காட்டுறேன் பாருங்க. 1 சாமுவேல் 16 எடுத்து அதை கொஞ்சம் கவனமா பார்த்தீங்கன்னா அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. 16ல வந்து தாவீது, 1 சாமுவேல் 16ல தாவீது அரசனா நியமிக்கப்படுகிறார். யாருனால? சாமுவேல்னால. சாமுவேல்னால 16வது வசனத்துல அரசனாக நியமிக்கப்படுகிறார். 17வது வசனத்துல என்னங்க நடக்குது? தான் வாழ்க்கையில சந்திக்காத மிகப்பெரிய ஒரு சந்திப்பு நடக்குது. யாரோட? கோலியாத்தோட. கோலியாத்தை வீழ்த்தினதுக்கு அப்புறம்ல சாமுவேல் போய் என்னைய ஊத்திருக்கணும். ஆஹா, நீ தகுதியானவன், நீ சிறந்தவன், நீ பலசாலி, நீ ஞானவான். 16வது வசனத்திலே அனாயிண்டிங் முடிஞ்சிருச்சு. தேவன்ட்டு இருந்து உத்தரவு வந்துருச்சு, இவன் தான் நாட்டை ஆள போறான்னு. உத்தரவு வந்த உடனே மிகப்பெரிய குழிய பாருங்க தாவீதுக்கு. நேருக்கு நேர் நிக்கிறான், 9 அடியில ஒருத்தன், 300 கிலோ கொண்ட ஒருத்தன். ஆனா அந்த குழியிலையும் என் தேவனை இச்சித்து பேசுவதற்கு இந்த பெலிஸ்தியன் யாருன்னு கேட்ட உடனே அவனுக்குள் வல்லமை புறப்பட்டது. இன்னைக்கும் அன்டிஃபீட்டட் ஒன் அண்ட் ஒன்லி கிங் தாவீது மட்டும்தான். அல்லேலூயா. நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க தாவீது வந்து நம்மளாம் சொல்லுவோம், ஆமா பாஸ்டர், ஆனா அவர் உரியாவை கொண்டு கல்யாணம் பண்ணிட்டார் தெரியுமா விஷயம் அப்படின்னீங்கல்ல. ரொம்ப ரொம்ப அதை நக்கலா பேசுவோம். நம்ம உரியா மனைவிய அப்படின்வோம்ல. வசனத்தை எடுத்து சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு, பிதாவானவர் தன்னுடைய பரிசுத்தத்தில் சமதம் வைத்த ஒரே மனிதன் யார் தெரியுமா? தாவீது. He swore on his own holiness இருக்கு பைபிள்ல. ஹலோ, நம்ம கிறிஸ்தவத்தில் சத்தியம் பண்ணக்கூடாது. ஆமாவா? கடவுள் மேல சத்தியமா நம்ம சொல்ல மாட்டோம். ஆமாவா இல்லையா? அதனால பெரிய குண்டா தூக்கி எங்க அம்மா மேல சத்தியம் பண்ணுவோம். அதனாலதான் தாயார்களுக்கு அடிக்கடி கால் வலி வருது. செய்ய மாட்டோம், சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா பிதாவானவரே சத்தியம் பண்ண இடம் வந்து வேதத்துல இருக்கு, சங்கீதத்துல இருக்கு. He swore on his own holiness இருக்கு. ஹலோ, பிதாவானவருடைய இயேசு கிறிஸ்து பரிசுத்தம்ன்றது வேற. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து 33 வருஷம் காத்துக்கொண்ட பரிசுத்தம்ன்றது வேற. நித்தியத்திலும் நிறைந்திருக்கிற பரிசுத்தத்தின் மேல தாவீது மேல சத்தியம் பண்ணது ஒரே இடம், அந்த ஒரு இடம் தான். தாவீதை விட சிறந்த ஆள் வேற யாருன்னு இப்போ நீங்க சொல்லுங்க பாப்போம். ஏன், எதனால பாஸ்டர் அப்படின்னா, வாக்கு தத்ததுக்கு அப்புறம் நேரா குழிக்கு அனுப்பப்படுறாரு தாவீது. குழியில தான் விசுவாசத்தை விடாம, இந்த குழிக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன் எந்திரிச்சு நின்று தைரியமா யுத்தம் செய்த உடனே தன்னுடைய நித்தியத்தில் உள்ள பரிசுத்தத்தின் மேல அவன் மேல சத்தியம் பண்ணி சொல்றாரு, இவனை காட்டிலும் இவனை எவனாலையும் தொட முடியாதுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட ஒரு இடம். அடுத்த இடம் நான் காமிக்கவா? ஹலோ, அடுத்த இடத்த நான் காமிக்கவா? இயேசு கிறிஸ்து யோவான்ட்ட வராரு. வந்த உடனே இவரே நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன்னு பிதா பேசுறாரு. உடனே யோவான் என்ன சொல்றாரு? உலகத்தின் பாவத்தை சுமக்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னா உடனே என்ன ஆகுது? வாப்பா அப்படின்னு சொல்லி கழுதையில ஏத்தி ஓசானா ஓசானான்னு உடனே கூட்டு போயிட்டானுங்களே. என்ன நடந்தது? வசனத்தை வாசிச்சு பாருங்க. இமீடியட்லின்னு ஒரு வார்த்தை இருக்கும். இமீடியட்லி, உடனே வனாந்திரத்தில் தள்ளப்பட்டு 40 நாள் மிகப்பெரிய குழியில இருந்து, ஹலோ, மென்டலி இனப்பெட் 40 நாள் குழியில இருந்து சோதனையும் சந்திச்சு, இது ஏற்கனவே எழுதப்பட்டது, என் பிதாவின் வார்த்தைக்கு முன்பாக உன் மாயமான வார்த்தைகள் ஒன்றுமில்லைன்னு நிரூபிச்ச உடனே அவரை மாதிரி அற்புதம் அடையாளம் யாராலையும் இன்ன வரைக்கும் செய்ய முடியலையே. அன்னைக்கு அந்த குழியில ஜெயிச்சதுனால 2000 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா, ஆமென். அதனால குழின்றது வந்து தோல்விக்கான இடம் கிடையாது.
அதுதான் ட்ரைனிங் இடமே, அதுதான் ட்ரைனிங்கான இடம். தேவன் இன்னைக்கு வினோத்தனனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. மகனே, நீ ஒரு வீடு வாங்குவ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு வாக்குத்தத்தம் வந்துருச்சு. இன்னும் 2 வாரத்தில் என்ன தெரியுமா ஆகும்? வினோத்தன பேலன்ஸ் 0க்கு போயிடும். 0.00. சாரி, நான் விசுவாசமாக சொல்லலை, இதாக சொல்கிறேன். எல்லா சோர்ஸும் கட் ஆகும் வாக்குத்தத்தம் வந்த உடனே. கவனிச்சிருக்கீங்களா? தேவன் வாக்குத்தத்தம் வந்த உடனே நல்லா இருந்தவங்க கூட நம்மளை முறைச்சிட்டு போவான். ஹலோ, பேச மாட்டானுங்க, ஒதுக்கி வைப்பானுங்க. நல்லா என்னடா போயிட்டு இருந்தது அப்படின்னு உடனே நம்ம நினைப்போம், அசுத்தா வீட்டை போய் ஜோம் பண்ணிட்டோமோ அப்படின்னு என் பக்கம் திரும்பிடும் எல்லாம். வாக்குத்தத்தம் வந்த உடனே எல்லா சோர்ஸும் கட் ஆகும், நண்பர்கள் எல்லாம் கட் ஆவாங்க, தனிப்பட்ட இடத்துக்கு நீங்க வருவீங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் அந்த வாக்குத்தத்தற்கான தகுதியை உங்களுக்கு ஆண்டவர் தருவார், புடமிடுவார். வேதத்துல புடமிடுறதுன்னா பிரச்சனையை கொடுத்து உங்களை அழுவ விட்டு பார்க்கறது கிடையாது. நீங்கள்லாம் என்னமோ இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அழுவ விட்டு பார்க்குறாருன்னு நினச்சிக்கிட்டு, அதெல்லாம் வந்து அட்டர் ஸ்டூபிட் மென்டாலிட்டி. தேவனுக்கு இதான் வேலை, உங்களை அழுவ விட்டு எஸ்ரமா நல்லா அழுதாங்க, இன்னைக்கு சந்தோஷமா நான் தூங்குறேன் அப்படின்னு தூங்குவார? என்னங்க நீங்க பேசுறீங்க? ரொம்ப தேவன் திறப்பில் நின்று அழுங்க பார்த்து கொண்டு இருக்கிறாருன்னு அழுதுகிட்டு இருக்கீங்களே, ஆண்டவருக்கு என்ன இது சந்தோஷம்னு நினைக்கிறீங்களா? அழுகுறவனை கண்டாலே பிடிக்காது ஆண்டவருக்கு. ஏன்னா வேதம் புல்லும் சந்தோஷமாயிரு, மகிழ்ச்சியா. இதான் வசனம் வச்சிருக்கேன், 12 வசனம். ஆதாரம் இல்லாம நான் பேச மாட்டேன். நம்மலாம் இன்னைக்கு வந்து திறப்புல நின்று அப்படி ஏங்கி சாப்பிட்ட 1.5 இட்லிக்கு மேல அழுது மயக்கம் வர லெவல்ல அப்படி ஒரு ஆட்டம் ஆடினே பாசம் நினைச்சிருவாரு. அபிஷேகம் இறங்கிருச்சு, அங்க மயக்கத்துல ஆடிக்கிட்டு இருக்கோம். எங்க இருக்கனே என் நம்பர் எனக்கே தெரியலன்னு இருக்கும். அது அபிஷேகம் நினைச்சு இவங்க இன்னும் இல்லாம அக்கினியை ஏத்தி இருக்கிற உடம்பி ஒன்றும் இல்லாம ஆக்கி 60 வயசு வரைக்கும் இருக்கிற அம்மாவை 43 காலி பண்ணிடும். விசுவாசியா இருக்குங்க, விசுவாசத்தை சொல்லி கொடுங்கன்னா எல்லாத்தையும் விச ஊசி போட்டு கொண்டுகிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம. நாலேஜ் விஸ்டம், ஹேவ் சம் விஸ்டம். ஒரு இடத்த காட்டுங்க இன்னைக்கு எனக்கு பைபிள் எடுத்து புதிய ஏற்பாட்டில் தேவன் நீங்க அழுவது எனக்கு ஆனந்தம்னு சொல்லியிருக்காருன்னு. ஆண்டவர் அழுகிறதுக்கு டைம் பீரியட் கொடுத்துருக்காரு, அது தெரியுமா உங்களுக்கு? அழுக இரவு மட்டும்தான், காலை வந்த உடனே சந்தோஷமும் கழிப்பும் நாவல வரும்னு எழுதியிருக்காரு. அல்லேலூயா. அழுகுறது அந்த 12 மணி அது கூட கம்மிப்படுத்திடு அப்படின்றாரு. வீப்பிங் மே என்டியூர் ஃபார் a night, only for a night. இருட்டோட போயிடும், காலையில சூரியன் உதிக்கும் போது விசுவாசமும் தைரியத்தோட நீ எந்திரிச்சு பாடு அப்படின்னு எழுதியிருக்காரு. அல்லேலூயா. நம்மளாம் எனக்கு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆண்டவருக்கு நம்மளை அழுவ வச்சு பார்க்குறதுன்னு வரும். ஏன்னா அவருக்கு வேற வேலையே இல்லை, அண்டத்தையும் ஆளாம உங்களை அழுவ வச்சு ஜாலி அழுவ வச்சுட்டேன். நான்சி இன்னைக்கு அழுவ வச்சுட்டேன், ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு நான் சந்தோஷமா தூங்குவேன். வசனம் இருக்கு, அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி இரு அப்படின்னு. வார்த்தைகள் அவ்வளவு தெளிவா இருக்கு. நீ சந்தோஷமா இரு, கவலைப்படாத. வாழ்க்கையில் எப்படி பாஸ் இருக்குன்னா ரிஜாய்ஸ் ஆல்வேஸ் இருக்கு. பிலிப்பியர்ல 2 கொரிந்தியர்ல எத்தனை இடத்துல கவலையப்படாத அப்படின்னு இருக்கு. அல்லேலூயா. அதனால கூலின்ற இடம் வந்து நீங்க அழுகுறதுக்கோ முட்டி போட்டு இப்படியாடுறதுக்கோ கிடையாது. அதுதான் ட்ரைனிங் பீரியடு. ஏன்னா சொன்ன வாக்குத்தத்தத்துக்கு தகுதிப்படுத்துற ஒரே இடம் அந்த குழி மட்டும்தான். இல்லைன்னா நீங்களும் நானும் தகுதி ஆயிடுவோமா? ஹலோ, நீங்களும் நானும் தகுதி ஆயிடுவோமா? இன்னைக்கு வினோத்தனே வச்சுக்கோமே, வீடு ஆண்டவர் கட்டளை இட்டுட்டாரு, 1 பைசா இல்லாம இப்ப இருக்காரு அவரு. வீடு கட்டலன்னா 1 பைசா இல்லை. அப்போ என்ன அவருக்குள்ள நடக்கும்? யாரையும் நம்ப மாட்டார். தேவன் மேல விசுவாசம் வளர்ந்துகிட்டே இருக்கும். தேவன் வாக்குத்தத்தம் தந்திருக்கார், தேவன் தருவார், சொல்லியிருக்கார், நடத்துவார் அப்படின்னு நம்பப்படாதவர்களின் நிச்சயத்தை நம்பிக்கிட்டு இருப்பாரு. வசனத்தின்படி காணப்படாதவர்களின் நிச்சயத்தையும் எல்லாத்தையும் அவர் எதிர்பார்த்து அந்தரங்கத்தில் உள்ள பொக்கிஷத்துக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. விசுவாசம் வளர்ந்துகிட்டு இருக்கும். வளர வளர வளர்ற இடத்துல என்ன ஆகும்? மனுஷனோட தயவு இல்லாதனால தாழ்மை கிடைக்கும். ஹலோ, தாழ்மை உண்டாகும். என்ன நடந்தாலும் தாழ்மையா இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் நமக்குள்ள வரும். எவ்வளவு பெரிய படம் வந்தாலும் தாழ்மை நமக்குள்ள வளர ஆரம்பிக்கும். வெட்டி பேச்சு இருக்காது, வாயில அந்த வடை சுடுறதெல்லாம் அங்கேயே போயிடும். அதனால விசுவாசம் அழகா வளரும். தேவன் திடீர்னு ஒரு அற்புதம் செய்வார். வீடு வாங்கின உடனே வினோத்தனை நினைக்கிறீங்களா? ஒரு பெரிய சாரை வாங்கி போட்டு வீட்டை வாங்கிட்டேன் தெரியும்ல, உன் ஆண்டவர் ஒன்றும் இல்லைன்னு அவர் பேசுவார் நினைக்கிறீங்களா?
என் தேவன் சிறந்தவர் அப்படின்ட்டு அன்னையிலிருந்து வீட்டுக்குள்ள ஒரு வியாதி வந்தாலும் அந்த மனுஷன் பயப்பட மாட்டார். ஏன்னா இதை தந்த தேவனுக்கு இதையும் சரிப்படுத்த தெரியும்னு முன்னேறி போயிட்டே இருப்பார். அன்னைக்கு தான் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார். எல்லாம் குழியில் ஆரம்பிக்குது. அதனால தான் குழி விலை மதிப்பற்றது. இன்னைக்கெல்லாம் நம்ம அதை வந்து பெரிய பேர்டனா நிறைய பேர் வந்து சிலுவையை சுமந்து கொண்டு வாருங்கள்ன்ற வசனம் எதுப்போ சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஹலோ, உங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு வாருங்கள் இருக்கு. ஏன் சிலுவைன்னு இல்லை. அன்னைக்கு தான் எடுத்து திடீர்னு டவுட்ல பார்த்தேன். உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் சொல்லல நான் சிலுவையில தொங்குனேன் அதனால் நீயும் சிலுவையை தூக்கிட்டு வாப்பான்னு சொல்லல. தான் இறப்பதற்கு முன்பாகவே சொல்லியிருக்காரு, சிலுவையை சுமந்து கொண்டு வாருங்கள். அதிலே தெரியல அவங்களுக்கு மன்னிப்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் 9 கனிகளை நீ சுமந்து கொண்டு போ, உன் சிலுவையை உனக்கேத்தபடி சுமந்து கொண்டு போ, அப்பொழுது உனக்கு ரட்சிப்படைவாய். அல்லேலூயா, ஆமென். இப்போ நான் கொஞ்சம் வசனங்களை காட்டுறேன். இந்த குழியில இருக்கும் போது என்ன பண்ணணுன்ற வசனங்கள் நான் காட்டுறேன். எடுத்துக்கங்க பார்ப்போம். சங்கீதம் 34 18 19 வாசிங்க. சங்கீதம் 34 18 19. இருதயம் உள்ளவர்களுக்கு, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். கேட்டுக்கிட்டீங்களா? சந்தோஷமா பணக்காரமனா எந்த பிரச்சனையும் இல்லாதவன்ட்டு ஆண்டவர் வரவே மாட்டாரு. எவன் ஒருத்தன் உடஞ்சி போய் குழியில கிடக்குறானா அங்கதான் உட்கார்ந்துருக்காரு ஆண்டவர். வசனம் இருக்கு பாருங்க, திரும்ப ஒரு தடவை வாசிங்க. அதை நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார்னா என்ன? மீட்கிறார், குழியில இருந்து தூக்குறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பிரச்சனையில மாட்டும் போது சொந்தக்காரங்க காப்பாத்துறது பெருசா, தேவனே இறங்கி காப்பாத்துறது பெருசா? நீங்க சொல்லுங்க. தேவனே படைத்தவரே இறங்கி காப்பாத்துவது பெருசு. அது சங்கீதம் 34 இருக்கு. அல்லேலூயா. குழியில இருக்கும் போது தேவனே இறங்கி ரட்சிக்கிறார். ஆமென். குழி வந்து பிரச்சனை இல்லைன்றதுக்கு இது முதல் ஆதாரம். குழி வந்து மிகப்பெரிய ஆசீர்வாதம்ன்றதுக்கு இது முதல் ஆதாரம். ஏன்னா குழியில மட்டும்தான் தேவன் இறங்கி நம்மளே ரட்சிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ரெண்டாவது ரோமர் 8:18 வாசிங்க பார்ப்போம். ரோமர் 8, ரோமன்ஸ் 8:18, ரோமர் 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அல்லேலூயா. The present troubles are not compared to the joy that is coming. ஆமென். குழியில இருக்கிறது பிரச்சனையே இல்லப்பா, வரப்போறது பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இலக்கிய பண்ணும், விரும்பினது வரும் பொழுதோ. That's it. Next, Romans 5:3-5. ரோமர் 5:3-5 வாசிங்க பாப்போம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேன்மை பாராட்டுங்கள்னு உங்க வேதம் சொல்லியிருக்கு. அதோ எல்லாரும் பைபிள் எடுத்து அந்த வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. உபத்திரவங்களில் மேன்மை பாராட்டுங்கள் இருக்கு. ஆமாவா இல்லையா? அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம்? சத்தியத்தை நாங்க கடைபிடிக்கிறோன்றோமே, நம்ம முத தப்பே அதான் பண்ணி அழுதுகிட்டு இருக்கீங்க. உபத்திரவத்துல கொண்டாடுங்கன்னு இருக்கு. ஆமாவா இல்லையா? உபத்திரவத்துல என்ன பண்ணணும்னு போட்டிருக்கு? மேன்மை பாராட்டு. ஒரு பாட்டுல இருக்கு, உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவேன் இருக்கா? மேன்மை பாராட்டுன்னு இருக்கு உபத்திரவத்துல. அல்லேலூயா. தொடர்ந்து அந்த வசனத்தை கொஞ்சம் திரும்ப வாசிங்களேன். அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையும். கேட்டுக்கிட்டீங்களா? பொறுமைக்கான ஆரம்பமே என்ன? உபத்திரவம் தான். உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து. எங்க ஆரம்பிக்குது பாருங்க பிரச்சனை. குழியில விழுந்தாதான் பொறுமை வருது, பொறுமை வந்தாதான் பரீட்சை வருது, பரீட்சை வந்தாதான் விசுவாசம் வருது. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கும் எனக்கும் எங்க விசுவாசம் வளருது? குழியில மட்டும்தான். ஆமென். வாசிங்க தொடர்ந்து. உபத்திரங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா, ஆமென்.
நல்ல இந்த வசனத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணி என்னைக்காவது ஒரு பிரச்சனையில மாட்டும் போது உங்களே நீங்க மனசு தேத்திருங்க. இதுதான் உண்மை. ஆமென். அடுத்து வாசிங்க, ரோமர் 12:12 வாசிங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். கேட்டுக்கிட்டீங்களா? உபத்திரவம் இருக்கும் போது ஜெபம் என்ன இருக்கணுமா? உறுதியா இருக்கணுமா? நமக்கு அங்கதான் பேஸ்மெண்ட்டே ஆடி போயிருது, பேஸ்மெண்ட் வீக் ஆயிருது. ஹலோ, ஆண்டவரே நாளைக்கே நான் வந்து ஒரு மஞ்ச பைய பார்க்கணும்னு ஜாம் பண்ணுவான். மஞ்ச பைய பார்க்கலன்னு பேஸ்மெண்ட் போயிடும். ஆண்டவர் இருக்காரா? ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்காரா பாஸ்டர் அப்படின்னு என்னைய கேட்குறீங்க? உபத்திரவத்தில் ஜெபம் உறுதியா இருக்கணுமா? அசைக்க முடியாது. உறுதின்ற வார்த்தை உங்களுக்கு தெரியும். அசைக்க முடியாது, அசைக்க கூடாது, அதுதான் உறுதி. ஆமாவா இல்லையா? அப்போ உபத்திரவத்தில் உங்க ஜெபம் எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். இப்போ கொஞ்சம் என்னை பாருங்க, ஜெபம் எப்படி இருக்கணும், ஜெபம் எப்படி பண்ணணும்னு வேதத்தில் இருக்கு. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தின் பொழுது பெற்றுக்கொண்டதை போல என்னது விசுவாசிங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு கொடுக்கப்படும் இருக்கு. ஆமாவா இல்லையா? ஜெபம் எப்படி பண்ணணுமா? பெற்றுக்கொண்டதை போல ஜெபிக்கணுமா? அப்போ உபத்திரவத்துல வினோத்தனனுக்கு காசு இல்லாத நேரத்துல ஆண்டவர் என் வீட்டை தந்துட்டாரு, சொன்ன வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனு புத்திரன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோன்னு அந்த உறுதியா அந்த ஜெபத்தை மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாருவீங்க, டக்குன்னு தகுதிப்படுத்தி மேல கொண்டு வந்துடுவார். அது எங்க எப்போன்றதெல்லாம் அவருடைய வேலை. யுத்தம் அவருடையது, அமைதியா இருக்கிறது என் வேலை, உறுதியா இருக்கிறது என் வேலை. அல்லேலூயா. அடுத்து வாசிங்க 2 கொரிந்தியர் 12:10. 2 கொரிந்தியர் 12:10. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். பலவீனவனாய் இருக்கும் பொழுது பலமுள்ளவனாய் இருக்கிறேனா? இது என்ன கான்செப்ட்? எல்லாரும் என்னை கொஞ்சம் பாருங்க. when I am weak I am strong. ஹலோ, பலவீனமா இருக்கும் போது எப்படி பலமா இருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு ஏனோக்கண்ண ஹாஸ்பிட்டல் ஃபீல்டில் இருக்காரு. யாராவது உங்கள்கிட்ட பேஷண்ட் நீங்கள் சொல்லி பார்த்துருக்கீங்களாண்ணே, நான் பலவீனமாக இருக்கும் போது தான் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு? யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆமாம் தானே? ஒருத்தரும் சொல்ல மாட்டோம். சோகமாக இருக்கேன் பிரதர், அதுக்கு ஒரு ராகமும் போடுவோம். இருக்கேன் பிரதர். எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்று நல்லா இருக்கேன் இல்லை மோசமாக இருக்கேன், இதை தான் பதில். அதை விட்டு ஒரு ஞானமான பதில் சொல்ல பாருங்க, இருக்கேன் அதான் தெரியுதே, அதனால தான் ஃபோன் அட்டன் பண்ணுறேன், இல்லைன்னா செத்து போயிருப்பியே. அதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியப்படுத்திட்டு இருக்கிறதுனால தான் நீ ஃபோன் அட்டன் பண்ணுற. நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் ஒன்று நல்லா இருக்கேன் பிரதர், இல்லைன்னா உபத்திரவத்தில் உறுதியாக இருக்கேன் பிரதர்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டு இருக்கேன் ஓடுது. என்ன ஓடுது? பொழப்பு ஓடுதான். எங்கே ஓடுது? சுடுகாட்டுக்கா? இதெல்லாம் தேவையில்லாத பேச்சுக்கு. அதுவும் கிறிஸ்தவர்கள் மத்தியில தான் இதெல்லாம் ரொம்ப தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த அசுத்தாவியை முதல்ல ஒழிக்கணும். அவ்விசுவாசம்ன்ற அசுத்தாவியை ஒழிக்கணும். உங்களை ஒழிக்கணும்னு சொல்லல, இந்த மென்டாலிட்டியை ஒழிக்கணும்ன்ற. ஓடுதான், பொழப்பு ஓடுதான். எங்க ஓடுது? ரன்னிங் ரேஸா ஓடுது? ஓடுது. இருக்கேன் இல்லைன்னா ரொம்ப ஞானமா விசுவாசமா நடக்குது. எங்க நடக்குது? நைட்டு என்ன ஆவியா நடக்குது, ஓடுது. இருக்க இல்லைன்னா பதில் சொல்லாம அப்படின்னு பாருங்க. சிலது அதெல்லாம் ரொம்ப எரிச்சலா வரும் எனக்கு. கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். அதை விட்டு இந்த ஆன்றதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப கோபமா வரும். எப்படி இருக்கீங்க? ஏன்னா அப்படி இருக்காங்களான்னு பார்த்தா சொந்த வீட்டில் உட்காந்து அப்படின்னு இருக்கும். சொந்த வீட்டில் உட்காந்துட்டு என்ன ரொம்ப ரொம்ப இரிட்டேட் பண்றீங்க இந்த கிறிஸ்தவ சொசைட்டில. நல்ல விசுவாசமும் தைரியத்தையும் ஊற்ற இந்த 7 லட்சத்து வார்த்தைகளை பேச சொன்னா, நீங்களும் நானே இன்னைக்கு உலகத்தின்படி இருக்கேன் ஓடுது, நாசமா போகுது. நோ, உபத்திரவத்தில் உறுதியாக, அல்லேலூயா, பலவீனத்தில் பலமாக. ஆமென். எப்போ பலவீனம் ஆவறீங்களோ
எப்போ பிரச்சனையில மாற்றீங்களோ அப்பதான் கர்த்தரின் பலம் உங்கள் மூலியமாக வெளிப்படும். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு எதுக்கு நாங்க எனக்கு டிராவலிங் ரொம்ப பிடிக்கும், எல்லாரையும் டிராவலிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, தெரியாத ஒரு ஊர்ல தெரியாத ஒரு பாஷையில போய் நிற்கும் போது தான் நம்மளுடைய கெப்பாசிட்டி என்னன்னு நமக்கே புரியும். நம்மளுடைய எபிலிட்டி என்ன, நம்ம சர்வைவிங்கோட பேராமீட்டர் என்னன்னு நமக்கே தெரியும். நம்மளால எவ்வளோ சர்வைவ் பண்ண முடியும், சாப்பிடாம எவ்வளோ நேரம் இருக்க முடியும். அதனால தான் வீட்டை விட்டு வெளியில் போய் வேலை செய்யணும். முந்தின காலத்தில் தான் சொல்லுவாங்க, வெளியில் போய் இருந்து பாருப்பா அப்போ தான் தெரியும்னுவாங்க. எதுக்கு? நீ கஷ்டப்படணுன்றது கிடையாது. எந்த தயார் பிள்ளை கஷ்டப்பட்டு இப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்குமா? அது சைக்கோ. பிள்ளை கஷ்டப்படுறத பார்க்கறது சைக்கோ. எந்த தாயாரும் இப்படி பண்ண மாட்டாங்க. ஏன் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து கஷ்டப்படும் போது நீங்க பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் பார்த்தீங்கன்னா தாயார் மனசு உடஞ்சு போய் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா சொந்த மகன் கஷ்டப்படுறது பிடிக்காது. ஆனாலும் நம்ம வழக்கம் என்ன, வெளியில போய் பாருப்பா அப்போதான் தெரியும். ஏன்னா அப்போதான் உனக்கு உன் தகுதி என்ன, நீ எவ்வளோ உன்னால முடியும், எவ்வளோ உன்னால பயிற்சி செய்ய முடியும், இன்னும் எவ்வளோ உன்னால முன்னேற்ற முடியும்னு அப்போதாங்க தெரியும். வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா எப்படி தெரியும்? அதுதான் சொல்றது, வெளியில போய் மற்றவங்கள பார்த்து பேசுங்க. நம்ம மட்டுமே சபைக்கு வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடாது, காற்று அப்படியே வீசிக்கிட்டு இருக்கக்கூடாது நமக்குள்ளேயே. நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கேன், நம்ம மட்டும் பரலோகம் போயிடும். ரொம்ப நல்லது. வெளியில போய் பாருங்க. வெளியில நான் ஏன் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கோ முதியோர் இல்லத்துக்கு போக சொல்றேன்னா, அப்போதான் நீங்க எப்படிப்பட்ட ரிச்சான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். சொல்றோம்ல, ஆண்டவர் இப்படி இருக்கு, ஆண்டவர் எப்படி இருக்கு, எனக்கு சந்தோஷமே இல்லை. ஒரு சிஸ்டர்லாம் புலம்பிக்கிட்டே இருக்கு, அப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி இல்லைன்னு. வெளியில போய் பாருங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல உயிர் பிழைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா? உயிர் போற நிலைமையெல்லாம் உட்காந்துருப்பாங்க. உங்களுக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையா? 3 நேரம் கரெக்டா ஆண்டவர் போஷிக்கிறாரு. ஆமாவா இல்லையா? இந்த வாரத்தில் யார் பிரியாணி சாப்பிட்டீங்க? குட், காட் பிளஸ் யூ. போய் சொல்லாமல் சொல்கிறாங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சாப்பிட்டு இருந்தா அப்போ ஒருத்தர் கை தூக்கணுன்னே தான் எல்லாம் தூக்குது. ஒருத்தர் தூக்கட்டும் அப்படின்னு எப்படி ஆசீர்வதிச்சிருக்காரு பாருங்க ஆண்டவர் உங்களை. உங்களை தூக்கிட்டு போய் எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஈரானில் விட்டுட்டு வரணும்னு. வாழ்க்கைன்னா என்னன்னு அப்போ தாங்க தெரியும் உங்களுக்கு. காலையில் அலாம் அடிக்கிறதுக்கு அப்படின்னு எந்திரிக்கிறீங்க நீங்க எல்லாம். பக்கத்தில் உள்ள எனக்கு உயிர் போயிரும் போல அப்படி இருக்கும். எங்கள் அம்மா சில நேரம் அப்படி எந்திரிப்பாங்க, மத்தியான நேரம் தூங்கிட்டு இருப்பாங்க. வெளியே போகும்போது எம்மான்னு எழுப்பினா அப்படின்வாங்க. எங்களுக்கெல்லாம் ஆடி போயிடும், ஆத்தாடி அம்மாடியோ அப்படின்னு. எல்லா இந்திய தாயார்களுக்கும் இது ஒரு பழக்கம். எழுப்புனா தாலிபான் கூட்டத்தில் எவனோ எழுப்புன மாதிரி எந்திரிக்கும். நல்ல வாழ்க்கை வாழ்ற உங்களுக்கே அப்படி. அங்க அவன் எப்போ குண்டு போடுவான், எப்போ எவன் சுடுவான், வீடை நுழைஞ்சு சுடுவான், எதுவுமே தெரியாது. அவனுங்க அப்படி இருக்கானுங்க. நீங்கள்லாம் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இன்னைக்கு நீங்கள் குறை சொல்றதுலாம் ரொம்ப சைல்டிஷாக இருக்கு. அதுக்காக தான் சொல்றது, முதியோர் இல்லத்தெல்லாம் அவங்களை எது கூட்டு போறது, சபைகள்ல இருந்து கூட்டு போவாங்க. முதியோர் இல்லத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. ஏன்னா எப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு புரிய வைக்கிறதுக்கு. அவங்கள பார்த்து பரிதாபப்பட இல்லை, உங்களை நீங்களே விசுவாசத்தை தேத்திக்கிறதுக்கு. எதுக்கு ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு கூட்டு போகுது? நல்லா இருந்த ஒரு பணக்காரன் திடீர்னு ஒரு நரம்பு அப்படி நவுந்ததுனால பேரலைஸ் ஆயிருப்பாரு. ஒன்றும் பண்ண முடியாது காசு வச்சு. ஆனால் காசே இல்லைனாலும் ஒரு சாம்பாரும் அப்பளத்தையும் சாப்பிட்டு நல்லா இருக்கிற நமக்கு எவ்வளோ பெரிய வாழ்க்கையை ஆண்டவர் தந்திருக்காருன்னு அங்கே தான் புரியும் நமக்கு. அல்லேலூயா. ரொம்ப ஈஸியாக இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட அது கிடைக்கல, இது கிடைக்கல, சட்டை கிடைக்கல, பேண்ட் கிடைக்கலன்னு அழுதுகிட்டு இருக்கோம். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, படிக்க விடலன்னா ரூம்குள்ளே போய் பூட்டிடும். அனுப்புனா தான் நான் வருவேன் வெளியில், இல்லைன்னா வரமாட்டேன். பிளாக்மெயிலிங்க நடக்கும் வீட்டில். அதெல்லாம் ரூமுக்குள்ளே இருக்கட்டும்னு விட்டுருங்க, பசிச்சு தானே வெளியில் வரும். நான் இல்லைன்னா நம்மலாம் போய் படுத்தனே 2 கால் எலி மாதிரி கிச்சனுக்குள்ளே போவோம் எடுத்து சாப்பிட. Youngsters, be strong, man. Have some guts to get out and fight. Fall 7 times, get up 8. What makes you think you are a failure? இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக ஃபெயிலியர் அக்செப்ட். இன்னைக்குள்ள பசங்கள்லாம் இந்த பிள்ளைங்க ஒன்று சுற்றுது பாருங்க, பெரிய அசுத்தாவி ஜோம் பண்ணும் பயங்கரமா. என்னன்னு கேட்டால், தாயாரோடைய தாலி செயினை வாங்கி வண்டி வாங்கிட்டு இருக்கானுங்க. ரொம்ப அவசியம்ல, ஏன்னா இவர் வண்டி ஓட்டலைன்னா உலகம் அழிஞ்சு போயிரும்ல. வண்டி வாங்கி கொடுக்கலன்னா பேச மாட்டேன், தற்கொலை பண்ணிக்குவேன். யாருப்பா சொன்னா வண்டி ஓட்டினாதான்னு? இப்போ புரியுதா கம்பாரிசன் எங்கே ஆரம்பிக்குதுன்னு? அவன் வண்டி வாங்கிட்டா நானும் வாங்கணும், தேவையில்லையே.
அவன் வாங்கியிருக்க மாடல் வந்து ஒரு குவாலிட்டி இருக்கும், உனக்கு 3 குவாலிட்டி உள்ள வண்டியா தரணும்னு ஆண்டவர் வச்சிருப்பாரு. பொறு. எல்லாத்துலயும் இன்னைக்கு நமக்கு அவசரம். கிறிஸ்தவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உபத்திரவத்தில் உறுதியாய், அதுதான் வார்த்தை. பொறாமப்பட்டுக்கிட்டு காசிப் பண்ணிக்கிட்டு ஆண்டவர் தரலன்னு கூடாது. பக்கத்து வீட்டுக்காரன் ஆசீர்வாதம் தரானா, அடுத்த வீடு உங்க வீடு தானே, நிச்சயம் வந்து சேருவார் ஆண்டவர். காத்துக்கொள்ளுங்க உபத்திரவத்தில் உங்க ஜெபத்தை, என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. அதனாலதான் பலவீனத்தில் பலம் கொண்டு, எவன் வந்தாலும் பரவாயில்ல, தேவன் எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க, பிலிப்பியர் 4:4. பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும், கேட்டுக்கிட்டீங்களா? சோகத்திலையும் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நீங்க கேட்க மாட்டீங்கன்னு ஆண்டவர் அப்பயே தெளிவா என்ன பண்றாரு, மறுபடியும் சொல்லுகிறேன். நீ காதல வாங்கியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நான் சந்தோஷமா இருந்தா ஆமா போங்க அப்படின்னு. ஒரு அம்மா வீட்டில் பேய் இருக்குன்னு சொன்னாங்க. நான் போய் சொல்றேன், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லைன்னு வசனம் தான் எடுத்தேன். அந்த அம்மா அடப்போப்பா அப்படின்னுச்சு. அப்படியே பார்த்தேன், அங்கேயே ஜோமனிட்டு வந்துட்டேன். இன்னொரு 4 சுத்தாவி வந்து பாடாப்படுத்திட்டாண்டவர். இங்க ஆண்டவர் நம்மலாம் கேட்க மாட்டோம்னு தெரியும். ஏன்னா நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம், நான் படுற கஷ்டம் நீங்க பட்டா தெரிஞ்சிருக்கோம் ஆண்டவரே. ஏன்னா ஆண்டவர் படாத கஷ்டம்ல நீங்க பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த பருப்பு வேக வைக்கிறது கஷ்டமா, அதை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும். டெய்லி ஆக்கி போட்டு கொட்டி, யாரு கொட்டி தலையிலே கொட்டணும், இந்த மாதிரி பேசுற ஜனத்தெல்லாம். இது ஒரு கஷ்டம்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். நைட் உட்காந்து, நான் இன்னைக்கு பருப்பு வேக போட்டேன், கை சுற்றுச்சு ஆண்டவரே, என் வேதனை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, அவர் வேதனை உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுன்னா என் வீட்டுக்கு வாங்க, நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. 39 அடி என்னன்னு நான் காட்டுறேன். வசனம் எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. சந்தோஷமா இருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப நம்ம கேட்காம இல்ல ஆண்டவரே அப்படின்னு, அப்ப சொல்றாரு மறுபடியும் சொல்லுகிறேன், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸுக்கு இது ரொம்ப அவசியம். அன்னைக்கு மட்டும் ஸ்டேஜில் என்ன பாஸ்டர் முன்னாடி அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி துக்கத்திலும் தாழ்விலும் குறைவிலும் இதிலும் கல்யாணம் முடிஞ்சோடனே WWவா போட்டு வெளுத்துற, அதெல்லாம் மனசுக்குள்ள இருக்கும், மைக்கில் சொல்லாது. வச்சுக்கிற ஆண்டவரே அப்படின்னும். சண்டைன்னு வந்தோடனே இப்போ பாட்டா பிரிஞ்சிடும். இது ஒரு பக்கம் பிரச்சாரம் போயிடும், இது ஒரு பக்கம் பிரச்சாரம் போயிடும். குடும்பத்தில் நான் நல்லவன் இது ஓட்டு சேர்த்துக்கிட்டு இருக்கோம், இது ஓட்டு சேர்த்து ரெண்டும் எலெக்ஷன் போட்டு கடைசியில் என்ன ஆகும், குடும்பத்தில் சண்டையாயிரும். இது ரெண்டும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். This happens for you. Whatever happens, do not give up. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சோர்வா இருந்தாலும் அதை தான் பவுலும் இல்லாமல் செஞ்சு காட்டினாங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அடிச்சு ரத்தம் அப்படியே சாப்பாடே இல்லாம கொண்டு வந்து போட்டு அப்பொழுதே சந்தோஷமா இருங்கள்னு பாட்டு பாடினாங்க பாருங்க. சிறையெல்லாம் பிச்சு உதறிட்டு ஆண்டவர் வெளியே கொண்டு வந்துட்டாரு. அல்லேலூயா. ஆமென். எரிகோ அவ்வளவு பெருசு இருந்தோம், அப்பொழுதும் சந்தோஷமா 7 முறை சுத்தி வந்தானுங்க பாருங்க. அதனாலதான் உடைஞ்சது. அல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களோ அப்போதான் ஜெயிக்க முடியும். சில ஜனம் கிறிஸ்டியன் சொசைட்டி இதையும் ஆன் பண்ணிடுறேன், நல்லா கக்கன்னு சிரிச்சுட்டு சொல்லும், சிரிக்க எவ்வளவு சீக்கிரம் உபத்திரம் வரப்போதோ. உங்கள் விசுவாசத்தின்படியே ஆக கடவுதுன்றார் ஆண்டவர். ஆமேன். அதனாலதான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் இப்படியே எப்போ சந்தோஷமா இருப்பேன், ஆண்டவர் வார்த்தையை பேசி ஜாலியா இருப்பேன்னா என்ன குறைங்க உங்களுக்கு வரப்போகுது? நீங்க சிரிக்கும் போதே விதைச்சிடுறீங்க, இன்னும் 2 நாள்ல என்ன ஆகும் போதோ பொழப்பு. இன்னைக்கு சிரிக்கிறேன், நாளைக்கு சிரிக்க முடியுமா? விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுள். ஸோ பி வெரி கேர்ஃபுல். அடுத்த வசனம் வாசிங்க. யாக்கோபு 1:2-4, 2-4. ஜேம்ஸ் 1:2-4. லெட்ஸ் கோ வெரி குவிக், டைம் இஸ் அப். ஜேம்ஸ் 1:2-4. யாக்கோபு 1:2-4. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, பலவிதமான சோதனைகள் வரும் நிச்சயமா பைபிள்ல கொடுத்திருக்கு பாருங்க. பலவிதமான சோதனைகள்
ஈடுபடும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து, கேட்டுக்கோங்க, ஆரம்பிக்குது பாருங்க, பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. பிரச்சனை தான் உங்களை முழு மனுஷனா மாத்தணும் வேதத்துல இருக்கு. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. யாக்கோபு 1:12 வாசிங்க. 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையில் அழுகிற மனுஷன் பாக்கியவான் கிடையாது. நீங்க எல்லாம் ஒரு வசனம் சொல்லுவீங்கல்ல, கண்ணீரோடு விதைப்பவர்கள் அவன் பாக்கியவான் இல்லைன்னு போட்டிருக்கு. சோதனையில் சந்தோஷப்படுகிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடம் என்ன? வேற என்ன? நித்திய வாழ்வு பெறுவான். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கா, ஒருத்தன் மேற்கொள்ளும் பொழுது எவன் மேற்கொள்ளுகிறானோ அவனின் நாமம் பிதாவின் முன்பாக பரிசிக்கப்படும். ஆமாவா இல்லையா? வசனம் பாருங்க, கடைசியா ரோமர் 8:28. The last verse, ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் அந்த வார்த்தை தவறாக இருந்தாலும், பிரச்சனையாக இருந்தாலும், சோர்வாக இருந்தாலும், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தேவன் மாற்றி போடுவார்ன்ற வசனம் இருக்கு. அதை ஒரு 2 தடவை சேர்ந்து வாசி மனப்பாடம் பண்ணிருங்க பாப்போம். சேர்ந்து வாசிங்க. அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். அல்லேலூயா. இதுக்கு மேல என்னங்க வேணும் நமக்கு? எல்லாத்துலயும் நீங்களும் நானும் ஜெயிச்சிட்டோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆமே. சோ இன்னையில இருந்து ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா குறியிடாதீங்க, ரொம்ப கைத்தட்டி சந்தோஷப்படுங்க. ஏன்னா உங்க ப்ரொமோஷன் ரொம்ப கிட்டக்க இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்குலாம் ஒரு இது இருக்கும், எக்ஸாம் பாஸ் ஆனோடனே உள்ளுக்கு எடுத்துருவாங்க ட்ரைனிங்கு. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி சும்மா யூனிஃபார்ம் போட்டுலாம் அனுப்ப மாட்டாங்க, உள்ளுக்கு எடுத்துருவாங்க. ஆனா அதை முடிச்ச பிறகு அந்த ஐபிஎஸ் பேட்ஜ் மாட்டி வெளியில வரும்போது 100 பேர் அப்படி சல்யூட் அடிப்பான் பாருங்க, அதுதான் வெற்றி. அல்லேலூயா, அதுதான் வெற்றி. நீங்களும் நானும் என்னைக்கு குழியில தகுதிப்படுறோமோ, குழியில தகுதிப்பட்டு வெளியில வரும்போது சகல ஜனமும் நம்மளை பார்த்து சல்யூட் அடிக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு அப்துல் கலாமை இன்னும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம்னா எதனால? பல கஷ்டத்தையும் தாண்டி கடைசி பெஞ்சில் உட்காந்தோம் இந்தியாவை இப்படி ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சும் நம்ம இன்னைக்கு சல்யூட் அடிக்கிறோம்னா அதான் காரணம். குழியிலிருந்து வெளியில தகுதிப்பட்டு வந்தார், அவருக்கு தகுதி இருக்கு, இன்னைக்கு சல்யூட் அடிக்கிறோம். ஆமேன். எல்லாத்தையும் உடைச்செறிஞ்ச அம்பேத்கர் இன்னைக்கு சல்யூட் அடிக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்கள், தகுதி உள்ள ஆட்கள், தகுதி உள்ள போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன்னைக்கு எதனால சல்யூட் அடிக்கிறோம்? அதனாலதான் இன்னைக்கு பெல்லி கிரஹாம் கிறிஸ்டியன் சொசைட்டில பெரிய காரியமா பேசுறாங்கன்னா, வேதத்தை பத்தி பேசாத அவரு அப்படி பேசி இன்னைக்கு பல கோடி மக்களை தேவன்கிட்ட சேர்த்திருக்காருன்னா ஐ சல்யூட் ஹிம். அல்லேலூயா. அவரு டைரக்டர் அழகா ஒருத்தர் சொல்லுவாரு, எப்போ வாழ்க்கை சல்யூட் அடிக்குன்னா, இன்னொருத்தனுக்கு நீ எடுத்துக்காட்டா, இன்னொருத்தனுக்கு நீ சந்தோஷமா இருக்கிறியே, அன்னைக்கு வாழ்க்கை உனக்கு சல்யூட் அடிக்கும்னு. கிறிஸ்தவனா நீங்களும் நானும் கவலை எல்லாத்தையும் விட்டு தள்ளி மற்ற கவலைக்கு ஆறுதல் சொல்லும் போது அந்த ஜனம் சரியான பிறகு உங்களை நோக்கி சல்யூட் அடிப்பான். தேங்க்ஸ், என்னை காப்பாத்தினதுக்கு நன்றி, சல்யூட். அல்லேலூயா. இன்னையில இருந்து அப்போ பிரச்சனைன்னு வந்துட்டா நீங்களும் நானும் என்ன பண்ணும்? கைத்தட்டி பாடி மகிழ்ந்து இருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அல்லேலூயா. வீட்டுல சந்தோஷமாயிரணும். பிரச்சனைன்னு வேணா வாங்கி பிரியாணி வாங்கி செய்யுங்க, நான் சொல்றேனே. ஏன்னா பிரச்சனைக்கு அப்புறம் என்ன? இருட்டுக்கு அப்புறம் காலையில் என்ன? சூரிய உதயம் தான். அல்லேலூயா. நான் யாருக்கும் இப்போ ஓட்டு போட சொல்லலை, நான் இங்கே பைபிளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பாட்டுக்கு வேற எதையும் ஏற்றுறக்கூடாது. அல்லேலூயா.
அன்னைக்கு அந்த குழியில தூக்கி போட்டதுனால தான் ஒரு நாள் அவனை குழியிலிருந்து வெளியில கொண்டு வந்து கேள்வி கேட்ட உடனே ஞானத்தினாலையும் அறிவுனாலையும் விசுவாசத்தினாலையும் பதில் சொன்னான். எந்த எகிப்து நாட்டில் அடிமையா நுழைஞ்சானோ அதே எகிப்து நாட்டில் ரதத்துல ராஜாவாக வலம் வந்தவன் யோசேப்பு. So from today on your only work is, என்ன பிரச்சனை வந்தாலும் be still in that. தேவனாதான் சொல்லுவார், யுத்தம் என்னோட இது, நீ அமைதியாரு, கர்த்தர் யார் என்பதை நீ பார். அதனால பிரச்சனை வரும்போது குவாரல், கிரையிங், வீப்பிங் அதெல்லாம் எதுவுமே நடக்காது, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எப்போ நீங்க சந்தோஷமா உபத்திரவத்துல ஜெபம் உறுதியா பெற்றுக்கொண்டதை போல பிரச்சனையை தாண்டி தேவன் ரட்சிப்பை தந்துட்டார்னு நம்பிக்கிட்டே இருக்கீங்களோ, குழியில இருந்து தூக்குவார், தலையை உயர்த்துவார், எல்லா ஜனங்களுக்கும் எடுத்துக்காட்டா உங்க தலையை வச்சிருவார். அல்லேலூயா. ஸோ நேலேருந்து என்ன பிரச்சனை வந்தாலும், எந்த குழியில மக்கள் தூக்கி போட்டாலும் கவலையே படக்கூடாது. குழின்னு ஒன்று உங்களை தள்ளிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருங்க. அது உங்களை அழகாக மோல்டு பண்ணி சரியான ஒரு எடுத்துக்காட்டா மக்கள் கொண்டு வர போகுது. அல்லேலூயா. அதனால இனி யாரும் கவலையே படக்கூடாது. சந்தோஷமும் சிரிப்பு மட்டும்தான் இருக்கணும். பிரச்சனைன்னும் போது இன்னும் ஜாஸ்தி சிரிப்பு இருக்கணும். ஏன்னா கொஞ்ச நாள்ல நீங்க பெரிய இடத்துக்கு போக போறீங்க. அல்லேலூயா. ஆமென். எழுந்து நில்லுங்க, நாம் ஜெபிப்போம். Let me end with a quote. A person with zero failure is the biggest failure. Hello? Let me repeat myself. A person with zero failure is the greatest failure. தோல்வியே பார்க்காத மனுஷன் வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வி அடைந்தவன். ஏன்னா தோல்வியே இல்லைனா தேவன் யார், அவர் எவ்வளோ நல்லவர்னு ருசிச்சு பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுவாங்க, நான் பரிசுத்தத்தை காத்து கொண்டதுனால தான் தேவனுடைய ராஜ்யத்தில், பாவம் செய்தாதான் அவன் எவ்வளோ கருணை உள்ளவர்னு நமக்கு தெரியும். அதனால செய்யுங்கன்னு நான் சொல்லலை. தப்பு செஞ்சிருந்தா ரொம்ப உங்களை கில்ட் கான்ஷியஸில் தள்ளாதீங்க. தேவன் எவ்வளோ நல்லவர்னு ருசிச்சு பார்த்துட்டு மேலே ஏறி போயிட்டே இருங்க. ஆமென். கண்ணை முடிச்சோம்னுங்க பார்ப்போம். If someone is in the pit, if someone is stuck in a problem, if someone is stuck in poverty, this is your time. Rejoice for your poverty, rejoice for your pit, because your promise is very near. நான் குழியில் தள்ளப்பட்டிருக்கேன், வறுமையில் மாட்டியிருக்கேன், பிரச்சனையில் மாட்டியிருக்கேன் அப்படின்னா மகிழ்ந்து களி கூறுங்கள். உங்களுக்கான விடுவு காலம் ரொம்ப அருகில் இருக்கிறது, வெகு அருகில் இருக்கிறது. உங்கள் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கான நேரம் வந்து விட்டது. அதற்கான அடையாளம் உங்கள் குழி. அதனால இந்த நேரத்தை எடுத்து எந்தெந்த இடத்துலலாம் பிரச்சனை வந்திருக்கோ அதுக்கெல்லாம் முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த பிரச்சனை வரலைன்னா இவ்வளோ ஞானமாக நான் இருக்க மாட்டேன், அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அன்னைக்கு நீங்கள் அந்த பிரச்சனையை எனக்கு கொடுக்கலன்னா எனக்கு நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுக்காது ஆண்டவரே, நான் ஏமாந்துருப்பேன். அன்னைக்கு நீங்கள் அந்த பிரச்சனையை கொடுக்கலன்னா நீங்கள் என் கூட இருக்குன்றீங்கன்றது எனக்கு தெரியாமல் போயிருக்கும். அதனால் நீர் தந்த ஒவ்வொரு பிரச்சனைக்காக, ஆசீர்வாதத்தை காட்டிலும் நீர் மூடிய வாசல்களுக்காக, நீர் அடைத்த வாசல்களுக்காக, தந்த பிரச்சனைகளுக்காக, தள்ளிய குழிகளுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். என்னை குழியில் தள்ளினவர்களை நான் ஆசீர்வதிக்கின்றேன். அவர்கள் இல்லை என்றால் நான் இந்த இடத்தில் இல்லை. அதனால் நான் நன்றி செலுத்துகின்றேன். கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த உண்மையை தெரிந்து கொண்ட மக்கள் இனி குழியை கண்டு அஞ்சாமல் விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் உறுதியாய் நிற்க, உறுதியாய் ஜெபிக்க, உறுதியாய் வெளியேறி வெற்றி பெற்றவனாய் வெளியே வர, அவர்களின் நாமம் பிதாவின் முன் பரிசிக்கப்பட, ஜீவ கிரீடம் சூட்டப்பட நீர் உதவி செய்யும். வந்த ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். Those who are watching me, God bless you. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறுங்கள். எவ்வளோ பெரிய குழியில மாட்டிருக்கீங்களோ அதுக்கு டபுள் மடங்கான ஆசீர்வாதம் ரொம்ப பக்கத்தில் இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.